ரைட், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னா, லெவல் 2 எக்ஸாம் எழுதி போட்டு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, லெவல் 3க்கு ஜாயின் ஆயிருக்கிறீங்க. ரைட். அப்ப லெவல் 3 சம்பந்தமாக என்ன செய்யணும், நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனோட தருவேன். ரைட். அதன் பிறகு என்ன செய்வோம், நம்ம நேரடியாகவே பாடத்துக்குள்ள உள்நுழைவோம். ரைட். லெவல் 3 பொறுத்தளவையில பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், லெவல் 3ல முக்கியமான சில பாடங்கள் இருக்கு. லெவல் 3ல முக்கியமான சில பாடங்கள் இருக்கு. ரைட். நீங்க எல்லாரும் பாடங்கள் சம்பந்தமாக அறிஞ்சிருப்பீங்க. லெவல் 3ல இருக்கக்கூடிய பாடங்கள் சம்பந்தமாக பார்த்திருப்பீங்க. லெவல் 3ல பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தம் 4 பாடங்கள் இருக்கு. பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங், ரெண்டாவது மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், மூணாவது ஃபைனான்சியல் கண்ட்ரோல் அண்ட் ஆடிட், நாலாவது கோஆபரேட் அண்ட் பர்சனல் டெக்ஸேஷன். இந்த 4 சப்ஜெக்டிலும் என்ன செய்யப்படுது, லெவல் 3ல இருக்கக்கூடிய முக்கியமான சப்ஜெக்ட். இப்ப லெவல் 2 செய்யும் போது பிசினஸ் கம்யூனிகேஷன்ங்கிற வியாபார தொடர்பாடல் என்கிற சப்ஜெக்ட் எக்ஸாம் சிட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நீங்க என்ன செய்ய வேண்டி வரும் என்று சொன்னா, லெவல் 3 எக்ஸாம் செய்யும் போது இந்த பிசினஸ் கம்யூனிகேஷன்ங்கிற சப்ஜெக்ட் நீங்க என்ன செய்ய வேண்டி வரும், எக்ஸாம் சிட் பண்ண வேண்டி வரும். ஆகவே நீங்க மொத்தமாக எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ண வேண்டிய பாடங்கள் மொத்தம் 5 பாடங்களாக இருக்கு. எஃப்ஏஆர், எம்ஏஎஃப், எஃப்சிஏ, சிபிடி, பிசினஸ் கம்யூனிகேஷன், பிசின்னு சொல்லுவோம். இந்த 5 பாடங்களும் என்ன செய்யணும், நீங்க செய்யும் பட்சத்துல நீங்க என்ன செய்யலாம், WTA கம்ப்ளீட் பண்ணி கொள்ள முடியும், கன்வகேஷனுக்கு போகணும். ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் உங்களுக்கு தெரிவு செய்யக்கூடிய, நான் உங்களுக்கு கற்பிக்கக்கூடிய பாடங்களை பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நான் கற்பிக்கக்கூடிய பாடங்கள் ஒன்று 2 பாடங்கள் இதுல கற்பிப்பேன், டீச் பண்ணேன் நான் உங்களுக்கு. அதாவது கோஆபரேட் அண்ட் பர்சனல் டெக்ஸேஷன்ங்கிற பாடமும் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங்ங்கிற பாடமும் என்ன செய்வேன், நான் உங்களுக்கு லெக்சர் பண்ணேன். மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ்ங்கிற சப்ஜெக்ட் ரிகாஸ் சார் என்ன செய்வார், உங்களுக்கு லெக்சர் பண்ணு. ஃபைனான்சியல் கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்ங்கிற இந்த பாடம் தில்சாத் சார் என்ன செய்வார், உங்களுக்கு டீச் பண்ணுவாரு. பாஸ் பேப்பர் செய்யும் போது என்ன செய்வேன், நானும் உங்களுக்கு என்ன செய்வேன் சொன்னா, பாஸ் பேப்பர்ஸ் என்ன செய்வேன், முக்கியமான ஏரியாக்களை நான் என்ன செய்வேன் உங்களுக்கு விளங்கப்படுத்து. பாஸ் பேப்பர்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள், எதிர்பார்க்கை வினாக்களை நான் என்ன செய்வேன் உங்களுக்கு டீச் பண்ணேன். பிகாஸ் நானும் என்ன செய்யறேன், நான் கரண்ட்லி ஆடிட்டராக, கவர்மெண்ட் ஆடிட்டராக என்ன செஞ்சு கொண்டிருக்கேன்னு சொன்னா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். இப்ப இந்த பாடத்துல முக்கியத்துவம் என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் நாம இருக்கோம், எல்லாரும் பிசினஸ் செய்யற ஆட்கள் தான் நம்மட கிளைண்டாக இருக்க போறாங்க ஃபியூச்சர்ல. இப்ப நீங்க எல்லாரும் என்ன செய்ய போறீங்க, எதிர்காலத்துல அக்கௌண்டன்டாக மாற போறீங்க, அல்லது டெக்ஸ் ஆபீசராக மாற போறீங்க, டெக்ஸ் கன்சல்டனா மாற போறீங்க. அப்ப எல்லாரும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எல்லா பிசினஸ் பீப்புளும் உங்கள்கிட்ட வந்து என்ன செய்வாங்க, ஆர்டர் தருவாங்க. எங்களுக்கு இந்த கணக்குகளை செஞ்சுதாங்க, எங்களுக்கு இந்த இன்கம் டெக்ஸ் செஞ்சுதாங்க, இந்த ஆடிட்டை செஞ்சுதாங்க, ரெண்டு என்ன செய்வாங்க, உங்கள்கிட்ட ஆர்டரை தருவாங்க. அப்படி ஆர்டர் தருகின்ற போது என்ன செய்யணும், நாம அந்த ஆர்டரை நாம் என்ன செய்யணும், நிறைவேற்றி வழங்க வேண்டும், ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம். அதுக்கு தேவையான பாடங்கள் தான் என்ன, நாம படிக்க போற பாடம். இதுல நாம இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போற பாடம் பாத்தீங்கன்னு சொன்னா, கோஆபரேட் அண்ட் பர்சனல் டெக்ஸேஷன். இது உங்களுக்கு டோட்டலாக என்ன, ஒரு புதிய சப்ஜெக்ட், உங்களுக்கு புது சப்ஜெக்ட். இதை டெக்ஸேஷன் சொல்லுவாங்க, இன்கம் டெக்ஸ் கதைப்பாங்க பேசும்போது. ரைட். இன்கம் டெக்ஸ் தான் இலங்கையில் என்ன எல்லோரும் பயப்படுகின்ற ஒரு விடயம், ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு விடயம். கவர்மெண்ட் கட்டாயம் இன்கம் டெக்ஸ் கட்டாட்டி நீங்க என்ன செய்ய வேண்டி வரும், நீங்க பெனால்டி கட்ட வேண்டிய விடயம். சோ எல்லாரும் என்ன செய்யணும்னு சொன்னா, நவம்பர் 30ஆம் தேதிக்கு இடையில என்ன செய்வாங்க, எல்லோரும் இன்கம் டெக்ஸ் கட்ட வேண்டி வரும். சோ அதுக்காக வேண்டி என்ன செய்வோம்னு சொன்னா, நாம இன்கம் டெக்ஸ் என்ன செய்யறாங்கன்னா WATல உங்களுக்கு வச்சிருக்காங்க. நாம என்ன செய்யணும், இந்த இன்கம் டெக்ஸ் கிளியராக என்ன செய்யணும், நாம படிச்சுக்கணும். நாம இந்த இன்கம் டெக்ஸை கிளியராக படிக்காவிட்டால் நாம என்ன, WAT லெவல் 3 படிச்சதுல என்ன, நம்ம படிச்சதுல அர்த்தம் இல்லை. பிகாஸ் இந்த பாடம் தான் என்ன, எல்லா கம்பெனிகளுக்கும் தேவையான ஒரு பாடம். நீங்க எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்கம் டெக்ஸ். இப்ப இந்தியாவா இருந்தாலும் ஐடி ரைடுன்னு சொல்லுவாங்க. ஐடி ரைடு என்ன, இன்கம் டெக்ஸ் ரைட், அவங்களோட வருமான வரி. கருப்பு பணம் சம்பந்தமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, பிளாக் மணி. பிளாக் மணி என்ன புள்ளி, வரி செலுத்தாத பணம். இந்த வரி செலுத்தாம இருந்தா அதுக்கு பேரு கருப்பு பணம். சோ சகல கம்பெனிகளும் என்ன செய்ய வேண்டி வரும், வருமான வரியினை செலுத்த வேண்டும்.
இந்த இன்கம் டேக்ஸ்ங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு கணக்கு பாடம் அல்ல. அக்கவுண்டிங்க போல வரவு செலவு பதியக்கூடிய ஒரு பாடம் அல்ல. இந்த இன்கம் டேக்ஸ்ங்கிறது எப்படி என்ற பிள்ளைகள் நான் உங்களுக்கு காட்டலாம். இப்ப எல்லாம் 2025ஆம் ஆண்டு என்ன செஞ்சுட்டேன்னு சொன்னா எல்லாம் நவீனமயமாயிட்டு. இப்ப நான் காட்டுற வெப்சைட் தான் என்ன, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கதைப்பாங்க, அல்ல ஸ்ரீலங்கன் இல்லன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கதைப்பாங்க, உள்நாட்டு இறைவரி திணைக்களம்னு கதைப்பாங்க. இப்ப எல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டி வரும் என்று சொன்னா ஆன்லைன்ல நீங்க என்ன செய்ய வேண்டி வரும். நீங்க நடைமுறையில கம்பெனிகளுக்கு வேலை செய்கின்ற போது என்ன செய்ய வேண்டி வரும், நீங்க இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டி வரும். நீங்க எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு விடயம் தான் இந்த டின் நம்பர் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க லாஸ்ட் இயர். டின் நம்பர், டின் நம்பர் என்ன, டேக்ஸ் ஐடென்டிபிகேஷன் நம்பர். 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும், உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கிறா போல என்ன செய்யணும், இலங்கையில டின் நம்பர் என்ன செய்யணும் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அப்படி டின் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தா அவர் என்ன செய்யணும்டா இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். இப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். இன்கம் டேக்ஸுக்கு பதிவு செஞ்ச ஒரு ஆள், அவருக்குரிய அக்கௌண்ட், நம்ம என்ன அவரோட பாஸ்வேர்ட் இருக்கு, டின் நம்பர் இருக்கும், அவருக்கு பின் நம்பர் என்ன பாஸ்வேர்ட் தந்திருப்பாங்க. இது அவங்களோட கேப்சா வெரிஃபிகேஷனுக்குரியது, நீங்க ரொபோவா இல்லையான்னு வெரிஃபை பண்றதுக்கு. அதை ஒன்றுக்கு 2 தரம் என்ன செய்ய வேண்டி வரும், நம்ம டைப் பண்ண வேண்டி வரும். டைப் பண்ணி லாகின் பண்ணி நீங்க என்ன சொன்னா உங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒரு போர்ட்டல் வரும். இதெல்லாம் நம்முடைய எக்ஸாம்ல என்ன செய்யாது பிள்ளைகள் இருக்காது. ஆனா எக்ஸாம்ல நாம் என்ன செய்வோம், இப்படி உண்மையான ஒரு எக்ஸாம், உண்மையான இன்கம் டேக்ஸ் எப்படி நாம சப்மிட் பண்ற என்பது தொடர்பாக ஒரு அறிவை பெற்றுக்கொள்றதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம், நம்ம இன்கம் டேக்ஸ் என்ன செய்வோம், நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ரைட், அந்த பாடத்தை படிப்போம். இப்ப இது பாருங்க, ஒரு ஆளுக்கு வந்த இன்கம் டேக்ஸுக்குரிய ரிட்டர்ன். இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும், இப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம்கள் இருக்கு பிள்ளை, இப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு, ஒவ்வொரு ஷெடியூல்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ஷெடியூல்ஸ். இதெல்லாம் என்ன செய்யணும் என்று சொன்னா நீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து நீங்க என்ன செய்ய வேண்டி வரும், ஃபில் பண்ணி கடைசா முடிச்சீங்க என்று சொன்னா என்ன நடக்கும், ரைட், இதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி நீங்க என்று சொன்னா நீங்க செலுத்த வேண்டிய வரி என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வரியைத்தான் நீங்க என்ன செய்யணும், நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், அரசாங்கத்துக்கு பே பண்ணணும். இதுல அப்ளிகேஷன் ஃபார்ம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஆன்லைனுக்கு மாத்திட்டாங்க. இது கடந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா பிள்ளைகள் ஒரு ஃபார்ம் வடிவில் இருந்துச்சு. ஒரு ஃபார்ம், நீங்க எல்லாருக்கும் தெரியும் தானே, ஒரு பர்த் சர்டிபிகேட் எடுக்கிறேன்னா ஒரு ஃபார்ம் நீங்க என்ன செய்யணும், ஃபில் பண்ணணும். அதே மாதிரி என்ன, ஒவ்வொரு ஃபார்ம்ஸ் இருக்கு. நம்ம அப்ளிகேஷன் ஃபார்முக்கு சொல்ற பேர் தான் என்னன்னு சொன்னா ரிட்டர்ன்ஸ் என்று சொல்லுவோம். இந்த இருக்கு ரிட்டர்ன்ஸ். நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் இருக்கும், தமிழ்ல விபரத்திரன்னு சொல்லுவோம். இதனால உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் ப்ராக்டிக்கலா காட்டுறேன். இப்பவே நம்ம என்ன பாடம் படிக்க போறோம்ங்கிறத தெரிஞ்சு கொள்ளத்தானே வேணும், அது முக்கியத்துவத்தை தெரிஞ்சு கொள்ளத்தானே வேணும் பிள்ளை. அதுல முக்கியத்துவத்தை தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டிதான் நம்ம படிக்கும். உங்களுக்கு நான் அடையாளப்படுத்தி காட்டுறேன். ரைட், இந்த ஃபார்ம்ஸ் இருக்குதானே, இந்த ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா நம்ம படிக்கணும். இந்த ஃபார்ம் எல்லாம் எவ்வாறு ஃபில் பண்ணுவது, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுவது எப்படி, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்றது எப்படி என்பது தொடர்பாக நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். எக்ஸாம்ல என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா இந்த ஃபார்ம் என்ன செய்ய மாட்டாங்க, தர மாட்டாங்க. நாம தான் என்ன செய்யணும், இந்த ஃபார்ம் வருமான கூற்று 5 வகை போல என்ன செய்யணும், ஒரு ஃபார்மேட் ஒன்று கிரியேட் பண்ணி என்ன செய்யணும் பிள்ளைகள், நாம் என்ன செய்யணும், அந்த கணக்குகளை செய்யணும். நல்லா விளங்கிக் கொள்ளணும். லெவல் 3க்கு நாம வந்துட்டோம் என்று சொன்னா கிட்டத்தட்ட நாம அக்கௌண்டனுக்கு சமன். நம்ம படிக்கிற பாடத்தை எப்படி படிக்கணும், குவாலிட்டியா படிக்கணும், தரமாக படிக்கணும். நம்ம படிக்கிற பாடம் இன்னொரு ஆளுக்கு என்ன படிப்பிக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யணும் பிள்ளைகள், அந்த டேலண்டோட நம்ம என்ன செய்யணும், அந்த பாடத்தை படிக்கணும். இப்ப நான் நடைமுறையில நான் நிறைய இன்கம் டேக்ஸ் எல்லாம் நான் செஞ்சு கொடுக்கறதால, இன்கம் டேக்ஸுக்கு நான் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறதால எனக்கு தெரியும் எப்படி எப்படி இந்த பிராக்டிக்கல்ல இருக்குன்னு சொல்லி. நான் அதை நடைமுறைக்கு ஏத்த மாதிரி தான் என்ன செய்வேன், உங்களுக்கு நான் படிப்பிப்பேன். சும்மா இது ஒரு கணக்கு பாடம், இது கஷ்டம் ரெண்டு அடிப்படையில் எல்லாமே என்ன செய்ய முடியாது. ஏனென்று சொன்னா இந்த இருக்க பிள்ளைகள் ஃபார்ம், இந்த ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு 8000 சார்ஜ் பண்றாங்க ஆடிட் ஃபார்ம். இதற்கு தேவையான கணக்குகளை நீங்க செய்து கொடுக்குறேன்னு சொன்னா அதுக்கு ஒரு 15,000 ரூபாய் காசு எடுக்காங்க. 15,000 rupees வருமான கூற்று 5 செஞ்சு இந்த ஃபார்மே எல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னா கிட்டத்தட்ட 20,000 25,000 என்ன செய்ய வேண்டி வரும். கடைக்காரர்கள் பிசினஸ் பீப்புள் என்ன செய்யறாங்க, அவங்க செலவழிக்க.
உண்மையா பிராக்டிக்கல். இப்ப நான் ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னா எனக்கு ஒரு 15,000 வரும். ஒரு 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 கம்பெனிக்குரிய கணக்குகளுக்குரிய ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா அவங்க கணக்கில் அவங்க செஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன் அவங்க எல்லாராலையும் என்ன செய்யலாது, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்க முடியாது, எல்லாருக்கும் முடியாது. டபிள்யூஏடி படிச்சாக்கள், சார்ட்டர்ட் படிச்சாக்கள், டெக் சம்பந்தமான நாலேஜ் இருக்கிறார்களுக்கு தான் என்ன செய்யலும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு நாலேஜ். இந்த ஃபார்மும் என்ன செய்யணும் பிள்ளைகள்? இப்ப எப்படி நேரடியா ஃபில் பண்ற இல்ல, இப்ப எல்லாம் இ சேவிஸ் சொல்லிருக்கு. அந்த இ சேவிஸ் ஊடாகத்தான் என்ன செய்யணும், இவங்க ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டும். இதான் என்ன நடைமுறையில் இருக்கிற விட. சரிதானே? இதை நாம் என்ன செய்வோம், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிச்சதுக்கு பிறகு நான் உங்களுக்கு என்ன செய்வேன், ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணுவது எப்படி, நீங்க உங்களுக்கு டின் நம்பர் ஓபன் பண்ணுவது எப்படி என்பது தொடர்பாக நம்ம என்ன செய்யலாம், நம்ம அடுத்தடுத்த கிளாஸுகள்ல நம்ம காலம் கொஞ்சம் டெக் சம்பந்தமான அறிமுகம் கிடைச்சதுக்கு பிறகு நம்ம படிப்போம். அதன் பிறகு நீங்க என்ன செய்யலாம், நீங்களே உங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு என்ன செய்யலாம், இன்கம் டெக்ஸுக்கான கணக்குகளை நீங்க என்ன செய்யலாம், செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? இதுதான் இந்த டெக்ஸ்ங்கிற பாடம், சிபிடிங்கிற பாடத்துல முக்கியத்துவம். நீங்க சரியான டேட்டுக்கு கடைக்காரர்கள் பிசினஸ் பீப்புள் டெக்ஸ் கட்டாட்டி அவங்க 50,000 தொடக்கம் 400,000 வரைக்கும் என்ன செய்ய வேண்டி வரும், பெனால்டி கட்ட வேண்டி வரும். பெனால்டி கட்டாட்டி அவங்களை என்ன செய்யலாம், அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடலாம். அந்த அதிகாரம் இந்த இன்கம் டெக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு. சரிதானே? அப்ப பாடத்துல முக்கியத்துவம் விளங்கி இருக்கும்போதே நம்ம என்ன செய்வோம், நேரடியாக பாடத்துக்கு போவோம். ரைட். இப்ப டபிள்யூஏடி படிச்ச ஒரு ஆளால என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த எம்டபிள்யூஏடி என்ற ஒரு பட்டத்தை நீங்க எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா, இந்த எம்டபிள்யூஏடி என்கிற பட்டம் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நீங்க என்ன செய்யலாம், இன்கம் டெக்ஸுக்கான என்ன செய்யலாம், நீங்க கணக்குகளை செய்து கொடுக்க முடியும். நீங்க நம்ம வெப்சைட்ல பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், இதுல பாருங்க யார் யார் இந்த இருக்கு, டெக்ஸ் ஏஜென்ட் ஒன்று இருக்கா இல்லையா, இந்த இருக்கு டெக்ஸ் ஏஜென்ட். இந்த டெக்ஸ் ஏஜென்ட், இந்த டெக்ஸ் ஏஜென்ட் நான் கலை பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த இருக்கு டெக்ஸ் ஏஜென்ட் என்ற ஒரு ஆள் பதிவு செய்யணும் என்று சொன்னா, அவர் எம்டபிள்யூஏடி எடுத்திருந்தா என்ன செய்யலாம், அவர் டெக்ஸ் ஏஜென்டாக என்ன செய்ய முடியும், தன்னை பதிவு செய்து கொள்ள முடியும். சரிதானே? நீங்களும் என்ன செய்யலாம், டபிள்யூஏடியை கம்ப்ளீட் பண்ணது டெக்ஸ் ஏஜென்டா என்ன செய்யலாம், பதிவு செய்யலாம். இப்ப நம்மளோட பாடத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நம்மளோட பேப்பர்ஸை பார்க்கணும். முதலாவது நம்மளோட பேப்பர்ல வரும். இப்ப இன்ட்ரடக்ஷனுக்கு வந்துட்டோம், இப்ப நம்மளோட பேப்பருக்கு வரும். இதுதான் நம்மளோட பேப்பர், சிபிடிங்கிற பேப்பர். இது 2025 ஜனவரி நடந்த எக்ஸாமுக்கு நடந்த பேப்பர் ஒன்று தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஜனவரி நடந்த பேப்பர் பாருங்க, 2025 ஜனவரி, 25 ஜனவரி. இந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்குரிய டைமை பாத்தீங்கன்னு சொன்னா 3 hours. எக்ஸாமுக்குரிய டைம் என்ன உங்களுக்கு 3 hours. உங்களுக்கு 3 hours. இந்த 3 ஹவர்ஸ்ல நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு 15 மினிட்ஸ் தருவாங்க என்ன எக்ஸாம் பேப்பரை வாசிக்கிறது. உங்களோட பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 3 வகையான பகுதிகள் இருக்கு. பகுதி ஏ, பகுதி பி, பகுதி பி, பகுதி பி, பகுதி சி என்று 3 பகுதிகள் இருக்கு. இந்த 3 பகுதிகளையும் பாத்தீங்கன்னு சொன்னா, பகுதி ஏயில நீங்க லெவல் 1 லெவல் 2ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எம்சிக்யூ கேள்வி, ஓடிக்யூ கொஸ்டின் வரும். கோடு போடுற கேள்விகள், சரி இப்ப கூடுற கேள்விகள், அந்த கேள்விகள் எல்லாம் லெவல் 3ல இல்லை. நேரடியாக என்ன எல்லாம் எழுதக்கூடிய கேள்விகள், கணக்கு செய்யக்கூடிய கேள்விகள் தான் இருக்கு. ரைட். உங்களோட லெவல் 3ல பாத்தீங்கன்னா 3 பகுதிகள் இதே மாதிரி தான் இருக்கும் எல்லா பேப்பர்ஸ்லயும். ஏ பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா 5 புள்ளிகளுக்கு 4 கேள்விகள் இருக்கு. வினா இலக்கம் 1, வினா இலக்கம் 2, வினா இலக்கம் 3, வினா இலக்கம் 4. பகுதி பி பாத்தீங்கன்னு சொன்னா 10 மார்க்ஸுக்கு என்ன 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. 10 மார்க்ஸ் படி 3 கொஸ்டின்ஸ். ரைட். என்னென்ன கேள்விகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 5, 6, 7. பகுதி சி பாத்தீங்கன்னு சொன்னா 25 மார்க்ஸுக்கு 2 கேள்விகள் இருக்கு. பெரிய கேள்வி. இந்த கேள்வி செய்யாட்டி டபிள்யூடி என்ன செய்யலாது, நாம பாஸ் ஆகிடாது.
இந்த கேள்வி படிச்சா தான் நம்ம என்ன செய்யலாம், கம்பெனியில போய் வேலை செய்யக்கூடிய ஒரு knowledge ஒண்ணு என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும். ரைட். இந்த கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு தனிப்பட்ட நபருக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுறது எப்படி, ஒரு கம்பெனிக்கு இன்கம் டேக்ஸ் செலுத்துவது எப்படி என்பது சம்பந்தமான கேள்விதான் இது. வினா இலக்கம் 8ங்கிறது ஒரு கம்பெனிக்கு எப்படிப்பா இன்கம் டேக்ஸ் கட்டுறது, அதான் கேள்வி. வினா இலக்கம் 8. வினா இலக்கம் 9 பாத்தீங்கன்னு சொன்னா, என்ன வினா இலக்கம் 9, ஒரு தனிநபர், நீங்க உங்களுடைய பேர் குமாராக இருந்தால் மிஸ்டர் குமார் என்ன செய்யணும், அவர் இன்கம் டேக்ஸுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு, இன்கம் டேக்ஸ் கட்டுங்க குமார், செலுத்துங்கன்னு சொல்லி. அப்ப குமார் என்ன செய்யணும், எவ்வாறு இன்கம் டேக்ஸ் செலுத்த வேண்டும், என்னென்ன வருமானங்களுக்கு இன்கம் டேக்ஸ் செலுத்தணும், என்னென்ன வருமானங்களுக்கு அவர் செலுத்த தேவையில்லை. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து ஒரு ஆள் பென்ஷனுக்கு போயிட்டார், ஓய்வூதியம் பெறாரு என்றா அவர் என்ன செய்ய தேவையில்லை, அவர் பெற்றுக்கொள்கின்ற ஓய்வூதியத்துக்கு என்ன செய்ய தேவையில்லை பிள்ளை, இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அவர் ஓய்வூதியமும் பெறாரு, பார்ட் டைமா இன்னொரு கம்பெனிலையும் வேலை செய்யறாருன்னு சொன்னா, அந்த கம்பெனியில வேலை செய்து எடுக்கிற வருமானத்துக்கு என்ன செய்யணும், அவர் இன்கம் டேக்ஸ் கட்டணும். அப்படி சில ரூல்ஸ் இருக்கு பிள்ளை. அந்த ரூல்ஸ்ல நாம் என்ன செய்வோம், படிச்சு நாம் என்ன செய்வோம், அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்றேன்னு என்ன செய்வோம் நாம படிப்போம். வெரி ஈஸியான ஒரு விஷயம், நல்ல ஈஸியான ஒரு கன்செப்ட். ஃபார்ம் ஃபில் பண்றது எப்படி, இது ஓ லெவல் பிள்ளையா இருந்தாலும் அந்த ஓ லெவல் பிள்ளையை கூப்பிட்டு இந்த இந்த ஃபார்மை இப்படித்தான் ஃபில் பண்ண வேண்டும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வழங்கினா அந்த பிள்ளை என்ன செய்யும், அதை ஃபில் பண்ண. அப்படிப்பட்ட ஒரு பாடம் தான் என்ன நம்மள சிபிடிங்கிற பாடம். அதை நீங்க மனதுல வச்சுக்கோ. கஷ்டமான பாடமா நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் நினைக்க கூடாது. நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இது உங்களோட லைஃபுக்கு தேவையானது. நீங்க என்னதான் அக்கௌண்ட் இருந்தாலும், நீங்க டபிள்யூடி படிச்சுன்னு சொன்ன உடனே உங்களோட ஃபெமிலியால என்ன செய்வாங்க, இன்கம் டேக்ஸ்ல இருந்து கடிதம் வந்திருக்கு, இதை கொஞ்சம் பார்த்து நீங்க கிளியர் பண்ணுங்க என்று சொன்னா, இல்ல எனக்கு இன்கம் டேக்ஸ் என்றாலே பயம், எனக்கு செய்யல, இன்னொரு ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுங்க என்ன செய்யக்கூடாது, கையை காட்டப்படாது. நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. இப்ப டபிள்யூடி படிக்காங்க, இன்கம் டேக்ஸுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி தாங்கன்னு சொன்னா இல்ல தெரியாது, இன்னொரு ஆளுக்கு சொல்லுவாங்க அவர்கிட்ட போய் ஃபில் பண்ணுங்க. அங்க போனா 8,000 15,000 சார்ஜ் பண்ணுவாங்க ஆடிட் ஃபோர்ஸ். சோ நாம என்ன செய்யணும், நாம சரியான முறையில படிச்சிட்டீங்கன்னு சொன்னா அட்லீஸ்ட் ஆலோசனையாவது என்ன சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வரும். சரியான பிள்ளைகள். Right. இப்ப நாம என்ன செய்வோம், ஆரம்பத்துல என்ன செய்வோம், இன்கம் டேக்ஸுக்குரிய ஆரம்பம் என்ன செய்வோம், நம்ம அறிமுகத்துக்கு போவோம். ரைட். நம்ம இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கையில வருமான வரிகளை அறவீடு செய்யறதுக்கு பொறுப்பான நிறுவனத்துக்கு பேர் என்ன, உள்நாட்டு இறைவரி திணைக்களம். இந்த திணைக்களத்துல பிரான்ச் என்ன செய்யப்படுது, இலங்கையில பல பாகங்களில் என்ன செய்து இருக்கு. சரிதானே. இந்த உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தான் அரசாங்கத்துக்கு தேவையான நேர் வரியாக இருந்தாலும் கலெக்ட் பண்ணுது, நேரில் வரியாக இருந்தாலும் என்ன பெரும்பாலான வரிகளை இவங்க தான் என்ன செய்யறாங்க, சேகரிக்காங்க. இவங்க தான் ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, ஷோர்ட்டா IRD என்று சொல்லுவாங்க. சரிதானே. இந்த திணைக்களத்துக்கு பொறுப்பான நபருக்கு பேர் என்ன, உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர், அவர் தான் அங்க பெரிய ஆளர் இருப்பார். இப்ப நம்ம பாடத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 100 மார்க்ஸ் தானே, 100 மார்க்ஸ்லயும் என்னென்ன கேள்விகள் எத்தனை புள்ளிகளுக்கு வரும் நம்மிடம் ஒரு அனலைசிஸ் ஒன்று. இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ், ஒரு தனி நபராக இருந்தால் அவர் எப்படி வருமான வரி கட்டு, அது உங்களுக்கு 25 புள்ளிகளுக்கு என்ன செய்யும் கேள்வி வரும். ஒரு கம்பெனியாக இருந்தால் எவ்வாறு வரி செலுத்த வேண்டும், அது ஒரு 25 மார்க்ஸுக்கு வரும். ஒரு பங்குடைமையாக இருந்தால், ரைட், இப்ப கன்செப்ட் விளங்குது உங்களுக்கு. பங்குடைமையாக இருந்தால் 2 தொடக்கம் 20 பேர் இருப்பாங்க, அங்க வருமான வரி வந்தா யாரு செலுத்துறது, 10 மார்க்ஸ் கேள்வி. அடுத்தது வெலு அடட் டேக்ஸ், பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி. இது என்ன செய்யப்படுது, ஒவ்வொரு பாடங்களும் என்ன செய்யப்படுதுன்னு சொல்லி நமக்கு இருக்கு. இதுல நம்ம ஒரு அனலைசிஸ் வச்சிருக்கோம், எந்த கேள்வியை டார்கெட் பண்ணினா நம்ம பாஸ் ஆகலாம் என்று சொல்லி நாம ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். அதை மட்டும் படிச்சாலே போதுமானது என்ன, நம்ம பாஸ் ஆகலாம், பிராக்டிகலான நாலேஜை என்ன செய்யலாம், நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். Right. இப்ப நாம பாடத்துக்கு வருவோம். நம்ம படிக்க போறது என்னன்னு சொன்னா, முதலாவது வருமான வரி. வருமான வரி என்ற என்ன, முதலாவது உங்களோட மனதில் இருக்கிற விடயம் என்ன, வருமான வரி, இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் என்ற என்னன்னு சொன்னா என்ன, நீங்க உழைக்கின்ற வருமானத்துக்கு அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிக்கு பேர் தான் என்ன, வருமான வரி. நீங்க வருமானம் உழைக்கிறீங்க, என்னென்ன வகையில நீங்க வருமானம் உழைக்கலாம், ரைட், அந்த வகையை தான் பார்க்க போறோம். என்னென்ன வகையில நீங்க பிள்ளைகள் வருமானத்தை உழைக்கலாம்,
மனதுல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஒரு கம்பெனிக்கு போய் நீங்க என்ன செய்யலாம் என்று சொன்னா, ஒரு கம்பெனிக்கு போய் வேலை செய்யலாம். பாரு, ஊழிய வருமானம். ஒரு நபருக்கு கீழே போய் வேலை செய்து சம்பளத்தை பெற்றுக்கொள். அப்படி பெற்றுக்கொண்டீங்க என்று சொன்னா அதுக்கு சொல்ற பேர் என்ன? ஊழிய வருமானம். ரெண்டாவது, நீங்க பேங்க்ல நீங்க என்ன செய்றீங்க? பிக்ஸ் டிபாசிட் ஒன்று வச்சிருக்கிறீங்க, பங்குகள்ல முதலீடு செஞ்சிருக்கிறீங்க, வாடகைக்கு கொடுப்பதற்காக வேண்டி வீடு ஒன்று வாங்கி வச்சிருக்கிறீங்க, அந்த வீடு வாடகைக்கு கொடுத்தவங்களுக்கு வருமானம் உழைக்கிறீங்க, பங்குகள்ல இருந்து பங்கு லாபத்தை பெற்றுக்கொள்றீங்க. அது என்ன வருமானம்? முதலீட்டு வருமானம். நீங்க வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு கடை ஒன்று வச்சிருக்கிறீங்க, பார்ட் டைம், ஒரு சில்லறை கடை, போட்டோ காப்பி கடை, துணி கடை, வேற ஏதாவது ஒரு ஆடிட் ஃபர்ம்ஸ், கணக்கு செஞ்சு கொடுக்குற ஒரு ஃபர்ம்ஸ், அதாவது டியூஷன் கிளாஸ், ஏதாவது செப்பரேட்டா பதிவு செஞ்சு வச்சிருக்கிறீங்க. அந்த பார்ட் டைமான பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய வருமானத்துக்கு சொல்ற பேர் என்ன? பிசினஸ் இன்கம். இது மூணும் தவிர்ந்த வருமானத்துக்கு சொல்ற பேர் என்ன? ஏனே வருமானம். ஏனே வருமானம் என்று சொன்னா, இப்போ உங்களோட பிறந்த நாளைக்கு என்ன கிஃப்ட் ஒன்று தாராங்க, ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்குது உங்களுக்கு. அது உங்களுடைய என்ன எம்ப்ளாய்மெண்ட் இன்கமா? முதலீடு செஞ்சதால வந்த பணமா? பிசினஸால வந்த பணமா? இல்ல, இது மூணும் தவிர்ந்தது. அப்ப அதே போல இது மூணும் தவிர்ந்த வழிகள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். இப்ப உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து, உங்களோட கனடாவில இருந்து, அமெரிக்காவில இருந்து என்ன செய்றாங்க, உங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் தராங்க. அந்த வருமானம் என்ன வருமானம்? அது ஏனைய வருமானம். இப்படி இந்த 4 வகைகள்ல தான் என்ன செய்யப்படும் சொன்னா உங்களோட வருமானங்கள் என்ன செய்யும், உங்களுக்கு இருக்கும். இப்ப ஏன் இந்த 4 வகை என்று சொல்றோம்னு சொன்னா பிள்ளைகள், நம்மட ஃபார்ம் இருக்குதானே, நம்மட அப்ளிகேஷன் ஃபார்மை நல்லா கவனிங்க. நம்மட அப்ளிகேஷன் ஃபார்ம்லயும் 4 வகையான வருமானங்கள் தான் இருக்கு. என்னென்ன வருமானம் என்ன வகை என்று தெரிஞ்சாதான் நீங்க என்ன செய்யலாம், இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ண முடியும். இங்க பாருங்க, இது உங்களை பத்தின டீடைல்ஸ், உங்களோட அட்ரஸ் எல்லாம் போடுறது, டின் நம்பர் போடுறது. என்ன வருமானம் இருக்கு? முதலாவது ஊழிய வருமானம், வியாபார வருமானம் அல்லது வணிக வருமானம், பிசினஸ் இன்கம், முதலீட்டு வருமானம், ஏனே வருமானம். இது அவ்வளவுக்கும் பின்னால என்ன, ஒர்க்கிங் செய்யறதுக்கு வேற வேற ஃபார்மேட் இருக்கு. சரியா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அது பிராக்டிக்கலா ஃபில் பண்ணும்போது தான் அது தேவைப்படும், படிக்கும் போது இல்லை. இப்படி ஒவ்வொரு வருமானங்களையும் என்ன செய்வோம், இந்த இந்த புக்ஸ்ல என்ன செய்வோம், அந்த எழுத்துக்களை சரியா எழுதுவோம், இலக்கங்களை சரியா எழுதுவோம். எழுதி எழுதி கடைசியா வந்தோம் என்று சொன்னா நீங்க செலுத்த வேண்டிய வரி என்ன செய்யும், உங்களுக்கு கிடைக்கும். செலுத்த வேண்டிய வரி உங்களுக்கு கிடைக்கும். சோ நாம் என்ன செய்வோம், இந்த ஃபார்ம்ல உள்ள செட்டப்புக்கு தான் நாம் என்ன செய்வோம், உண்மையா சொல்ல போனா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுவது எப்படி தான் நம்ம படிக்க போறோம். அதை நீங்க சரியா படிச்சிட்டீங்க என்று சொன்னா நீங்க டேக்ஸ் ஆபீசருக்கு சமன் கிட்டத்தட்ட. நீங்க இன்கம் டேக்ஸுக்குரிய ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். WIT படிச்சதுல மெயினான நோக்கத்தை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, நீங்க அடைஞ்சிட்டீங்க. இந்த WIT இந்த பாடம் இருக்கிறது நோக்கத்தை அடைஞ்சிட்டீங்க. சோ நாம் என்ன செய்வோம், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்போம். ஒரு நாள்ல படிச்சு முடிக்கல அது பிள்ளைகள். இந்த 25 மார்க்ஸ் கேள்வி தானே ஒரு நபருக்குரிய வருமானத்தை கணிப்புறது, நமக்கு ஒரு 1 மந்த் ஆகுது போகும். நமக்கு ஒரு 5 கிளாஸ் 6 கிளாஸ் ஆகுது போகும். ஒரு நபருக்கு இன்கம் டேக்ஸை பே பண்றது, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு 30,000 இன்கம் கிடைக்குது என்று சொன்னா அதை நம்ம படிக்கணுமா இல்லையா? நம்ம சரியாக படிக்கணும். சோ அதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிக்க போறோம். அப்போ வருமான மூலங்களை நாம் என்ன செய்யும், ஃபர்ஸ்ட்டுக்கு 1 by 1 பார்ப்போம். அதுக்கு பிறகு என்ன செய்யும், யார் இந்த வருமான வரியை செலுத்த வேண்டும் என்பது தொடர்பாக நாம பார்ப்போம். இப்போ வருமான மூலங்கள் எத்தனை இருக்கு பிள்ளைகள், மறந்துடக்கூடாது. 4 மூலங்கள் இருக்கு. 4 மூலங்களும் என்ன என்று சொல்லி உங்கள்கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க, அவங்க தெரிஞ்சிருக்கும். இதுல முதலாவது வருமான மூலம் என்ன? முதலாவது வருமான மூலம் என்ன? ஊழிய வருமானம். ஊழிய வருமானம் என்று சொன்னா என்ன, நீங்க இன்னொரு நபருக்கு கீழே போய் வேலை செய்து அவர் உங்களுக்கு முதலாளியாக இருந்து நீங்க தொழிலாளியாக இருந்து உங்களுக்கு சம்பளம் அல்லது கூலிகள் தந்தார், அந்த வருமானத்துக்கு பேர் என்ன? ஊழிய வருமானம். இப்ப கவர்மெண்ட்ல நீங்க ஒரு டீச்சரா இருக்கிறீங்க, கவர்மெண்ட்ல நீங்க ஒரு அக்கௌண்டன்ட் இருக்கிறீங்க. கவர்மெண்ட் தான் என்ன, உங்களோட தொழில் வழங்குனர், முதலாளி. நீங்க யாரு? தொழிலாளி. அப்ப கவர்மெண்ட்ல இருந்து நீங்க பெற்றுக்கொள்கின்ற வருமானத்துக்கு பேர் என்ன? ஊழிய வருமானம் என்று சொல்றோம். சரிதானே? Right. ரெண்டாவது,
நீங்க கவர்மெண்ட்ல ஒரு டீச்சரா இருக்கிறீங்க, ஒரு ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டு நீங்க என்ன செய்றீங்க, வீட்டை வாரீங்க. வீட்டை வந்து நீங்க என்ன செய்றீங்க, நீங்க வீட்டோட சேர்த்து என்ன செய்றீங்க, ஒரு போட்டோ காப்பி கடை ஒன்று வச்சிருக்கிறீங்க, அல்லது ஒரு துணி கடை வச்சிருக்கிறீங்க. ஒரு துணி கடை, அதால உங்களுக்கு வருமானம் கிடைக்குமா இல்லையா பிள்ளை? உங்களுக்கு விற்பனைக்கிறேன், மொத்த லாபம் வரும். செலவுகளை கழிச்சா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய இலாபத்தை நாம் என்ன என்று சொல்லுவோம், வணிக வருமானம் அல்லது வியாபார வருமானம். பிசினஸ்ல இருந்து கிடைக்கின்ற இன்கம் பிசினஸ் இன்கம்னு சொல்லுவோம். சரிதானே? மூணாவது, நீங்க என்ன செய்றீங்க, உங்கள்ட்ட மேலதிகமாக காசு இருக்கு. அந்த மேலதிகமாக இருக்கக்கூடிய பணத்தை நீங்க என்ன செய்றீங்க, நீங்க வங்கிகள்ல பிக்ஸ் டிபாசிட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, அல்லது ஷேர் மார்க்கெட் இந்த இருக்கு, ஷேர் பங்குகளை வாங்கி விற்கிறீங்க, அல்லது ஷேர் மார்க்கெட்ல இருந்து பங்கு லாபம் கிடைக்குது. அப்படி ஏதாவது முதலீடு செய்த உங்களுக்கு பணம் கிடைத்தால், இலாபம் கிடைத்தால், அந்த வருமானத்துக்கு சொல்ற பேர் என்ன பிள்ளை, முதலீட்டு வருமானம். இது மூணு வருமானமும் தவிர உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களோட பர்த்டேக்கு கிஃப்ட் தான் இல்ல, அல்லது என்ன செய்யறேன், உங்களுக்கு நீங்க வருமானம் போதாதுன்னு சொல்லி வெளிநாட்டுல இருந்து என்ன செய்யறேன், உங்களுக்கு காசு தாராங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் மந்த்லி தாராங்க, டிபாசிட் பண்றாங்க. அப்படியும் இல்லாட்டி என்ன, அவனுக்கு லொத்த சனிதா வாசனா வாசனா சம்பத்து அப்படி நிறைய லொத்தஸ் இருக்கு. என்எல்பி டிஎல்பி, அபிவிருத்தி லொத்தர் சபை, தேசிய லொத்தர் சபை அப்படி இருக்கு. அதுல நீங்க ஒரு டிக்கெட் ஒன்று வாங்குறீங்க, அந்த டிக்கெட்டால உங்களுக்கு ஒரு டிக்கெட் ஒன்று உங்களுக்கு விழுந்துச்சு, சூப்பர் ஜாக்பாட் பரிசு ஒன்று கிடைச்சிச்சு, 10 கோடி ரூபாய். அது என்ன வருமானம்? ஏனைய வருமானம். மேலே சொன்ன இந்த மூணு சோர்ஸும் இல்லாம உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் என்ன, ஏனைய வருமானம். இந்த வருமானங்கள் இருந்தா நீங்க என்ன செய்யணும், இந்த 4 வகையான வருமானங்களுக்கு என்ன செய்யணும் பிள்ளை, அரசாங்கத்துக்கு வருமான வரி செலுத்த வேண்டும். அரசாங்கத்துக்கு வருமான வரி செலுத்த வேண்டும். இதான் பேசிக்கான விஷயம். இந்த 4 வருமானங்களை நீங்க என்ன செய்யணும், ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று இருந்தா நீங்க என்ன செய்யணும், ஊழிய வருமானம் எவ்வளவு, வியாபார வருமானம் எவ்வளவு, முதலீட்டு வருமானம் எவ்வளவு, ஏனைய வருமானம் எவ்வளவுன்னு என்ன செய்யணும், ஒன் பை ஒன் நீங்க ஃபில் பண்ணி நீங்க என்ன சொன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், வரி மதிப்பீட்டு வருமானம் என்று சொல்ற இந்த மொத்தம் என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும். பாக்ஸ்ல போட்டிருக்காங்க பாருங்க, இதுக்கு 10 20 30 40 இதையும் 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 கூட்டி கிடைக்கிற வருமானம் தான் என்ன, வரி மதிப்பீட்டு வருமானம் என்று சொல்லுவோம். சரிதானே? இதுல நிறைய புது புது வசனங்கள் வரும் பிள்ளை, அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறல, அதெல்லாம் பழையுது. நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக படிக்க படிக்க என்ன செஞ்சிடும், அந்த விஷயம் பழையுது உங்களுக்கு. இப்ப நீங்க படிக்கும் போது 5 தொகை வருமான கூட்டலாம் கேள்விப்பட்டியா? கொமர்ஸ் கொமர்ஸுக்கு முதல் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சது சயின்ஸ் மேத்ஸ் இங்கிலீஷ் தான். கொமர்ஸ் பாடம் எடுத்ததுக்கு பிறகு என்ன இந்த டேர்ம் எல்லாம் தெரியும். அதே போல நீங்க இப்ப வந்திருக்கிறது நடைமுறை அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்ட விட புது புது வேர்டுகள்லாம் படிப்போம், அதெல்லாம் என்ன செஞ்சிருவோம், அது நீ உங்களுக்கு பழகிடு. சரிதானே? இப்ப விஷயத்துக்கு வருவோம் பிள்ளைங்க. ஒரு வருமான வரியை யார் செலுத்த வேண்டும், ஒரு வருமான வரியை யார் செலுத்த வேண்டும்? வருமான வரியை யார் செலுத்தணும் என்று சொன்னா, நம்முடைய சட்டத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இன்கம் டேக்ஸ் யார் யார் செலுத்த வேண்டும் என்று சொல்லி, இன்கம் டேக்ஸோட தொடர்பட்டது என்ன செய்யப்பட்டிருக்கு பிள்ளைகள், இலங்கையில் ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துக்கு பேர் தான் என்ன, உள்நாட்டு இறைவரி திணைக்கள சட்டம். உள்நாட்டு இறைவரி திணைக்கள சட்டம் என்று, இறைவரி சட்டம் என்று 2017ஆம் ஆண்டுல உருவாக்கப்பட்டு, அது 17ஆம் ஆண்டுல இருந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, சில சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சரிதானே? சில சில மாற்றங்களோட அந்த சட்டம் இருக்கு. Right, right. இப்ப விஷயத்துக்கு வரும். இப்ப எல்லாருக்கும் தெரியும், நம்ம வருமான கூற்று 5 தொகை செய்கின்ற போது எப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்ப முடிப்போம், 1/4/2023 ஸ்டார்ட் ஆகி 31/3/2024 முடிவடையும். அதுக்கு சொல்ற பேர் என்ன, நம்முடைய நிதியாண்டு என்று சொல்லுவோம். அல்லது ஜனவரியில தொடங்கி டிசம்பர்ல நீங்க முடிப்பீங்க கணக்குகள், அதுக்கு சொல்ற பேர் என்ன, பைனான்சியல் இயர், நிதியாண்டு என்று சொல்லுவோம். ஆனா நம்முடைய இன்கம் டேக்ஸ்ல என்ன பிள்ளைகள், நிதியாண்டு என்று சொல்ல மாட்டோம். என்ன என்று சொல்லுவோம், வரி மதிப்பீட்டாண்டு அல்லது வரி மதிப்பாய்வாண்டு
அல்லது என்ன வரி மதிப்பாண்டு என்று சொல்லுவோம். இயர் ஆஃப் அசஸ்மெண்ட். இயர் ஆஃப் அசஸ்மெண்ட் சொல்லுவோம். இந்த இங்கிலீஷ்ல இருக்கு பாருங்க பிள்ளைகள், இயர் ஆஃப் அசஸ்மெண்ட் சொல்லுவோம், வரி மதிப்பாண்டு. இது பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒவ்வொரு ஃபார்ம் ஃபில் பண்ணும் போதும் அந்த ஃபார்ம்ல என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த இருக்கு வரி மதிப்பீட்டாண்டு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஃபார்ம்லயும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா தலைப்பு தந்திருப்பாங்க. அந்த தலைப்பு இப்ப உதாரணமா நீங்க 2023 24 ஃபில் பண்ண போறீங்கன்னா இந்த அடையாளம் உள்ள ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணணும். 2020 21 என்ன செய்யக்கூடாது, நீங்க ஃபில் பண்ணக்கூடாது. அதுல மிச்சம் கவனமா இருக்கும். உங்களோட ஃபில் பண்ற தகவல்கள் எந்த ஆண்டுக்கு ஃபில் பண்றீங்கிறதுல என்ன செய்யணும், நாம அவதானமா இருப்போம். இப்ப ஃபில் பண்றல நம்ம படிக்கும் இப்படிதான் ஃபில் பண்ணணும் சொல்லி. இப்ப முதல் எழுத்துக்களுடன் பெயரை எழுதுங்கன்னா முதல் எழுத்துக்களுடன் பெயர் எழுதுவோம். கேபிட்டல் லெட்டர்ஸ்ல பேர் எழுதுங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதுவோம். இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண போறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த டெக்ஸ்ட்ங்கிற பாடத்துல நம்ம படிக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில புது வருடம் எப்ப புள்ளி, எப்போதுமே என்ன ஏப்ரல் தானே ஸ்டார்ட் ஆகும். ஆகவே இலங்கை அரசாங்கம் சொல்லிட்டு இந்த ஜனவரி தொடக்கம் டிசம்பர்ங்கிறதுலாம் எங்களுக்கு சரி வரும். என்ன ஏப்ரல்ல தொடங்கி மார்ச்ல முடிவடைகிறத நாங்க என்ன செய்வோம், நாங்க எங்கட வரி மதிப்பாண்டாக ஏற்றுக்கொள்வோம் என்ன செஞ்சுட்டாங்க இலங்கை அரசாங்கம் சொல்லிட்டாங்க. வரி மதிப்பாண்டாக ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லிட்டாங்க. இந்த வரி மதிப்பாண்டு எப்படி இருக்குமெண்டா அப்படியே ஏப்ரல்ல தொடங்கி மார்ச்ல முடிவடையும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, இப்ப 1 ஏப்ரல், ஓகே, 1 ஏப்ரல் 2023 இருந்து 31 மார்ச் 2023 வரைக்கும் ஒரு நிதியாண்டு இருக்குன்னு எடுத்துக்கொள்வோம் அக்கவுண்டிங்ல. இதுக்கு நாம சொல்ற பேர் என்ன, நம்ம இன்கம் டேக்ஸ்ல இயர் ஆஃப் அசஸ்மெண்ட், வரி மதிப்பீட்டாண்டு அல்லது வரி மதிப்பாண்டு என்று சொல்லுவோம். வரி மதிப்பீட்டாண்டு அல்லது வரி மதிப்பாண்டு சொல்லுவோம். இதை ஷோர்ட்டா என்ன சொல்லுவாங்க என்று சொன்னா, சுருக்கமாக சொல்றது 2000 இந்த டேட்டை சொல்றல பிள்ளைகளா, சுருக்கமா எப்படி சொல்லுவாங்கடா, இந்த டேட்டை சொல்ல மாட்டாங்க. 1 ஏப்ரல்ங்கிறதையும் 31 மார்ச்ங்கிறதையும் சொல்ல மாட்டாங்க. 2023 2024 2023 2024 என்ன செய்வாங்க, ஷோர்ட்டா சொல்லுவாங்க. நம்மளோட ஃபார்ம்லையும் பாருங்க எப்படி சொல்லியிருக்காங்க. ஃபார்ம்ல எப்படி சொல்லியிருக்காங்க பிள்ளைகள், வரி மதிப்பாண்டு அல்லது வரி மதிப்பீட்டாண்டு 2023 24. அப்ப நமக்கு விளங்கணும் 23 24 என்ன, 23 24 தந்தா நமக்கு மறைமுகமாக விளங்கணும் இது எப்ப ஸ்டார்ட் ஆகுது. 1/4/2023 ஸ்டார்ட் ஆகி 31/3/2024 முடிவடையுது என்கிறது நமக்கு என்ன செய்யணும், மறைமுகமாக தெரிஞ்சிருக்கும். அதை நம்ம படிக்கிற முதலாவது விஷயம். இப்ப சொல்லுங்க பிள்ளை, 2024 2025 வரி மதிப்பாண்டு என்று தந்திருந்தா அது எப்ப ஸ்டார்ட் ஆகும், எப்ப முடிவடையும், எப்போது ஸ்டார்ட் ஆகும், எப்போது முடிவடையும், செக் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். 2024 25 என்று தரப்பட்டிருந்தால் அது எப்போது ஸ்டார்ட் ஆகும், எப்போது முடிவடையும். பேசிக்கான விட டேட்டோட சம்பந்தப்பட்டு நிதியாண்டுக்கு பதிலாக நாம யூஸ் பண்ற வேர்டுக்கு பேரு தான் என்ன, வரி மதிப்பாண்டு. ரைட், ரைட், ஆன்சர் அனுப்பியிருக்கீங்க. ரைட், ராஜப்பிரியன் என்ன அனுப்பியிருக்கிறீங்க, 1/4/24 ஸ்டார்ட் ஆகி 31/3/2025 முடிவடையும். எஸ், ஆன்சர் கரெக்ட். யோகதர்ஷினியோட ஆன்சரும் என்ன, ரைட், 1 ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகி 31 முடிவடையும். எஸ், கரெக்ட். அப்ப பாருங்க பிள்ளை என்ன, இது எப்ப ஸ்டார்ட் ஆகும், எப்ப முடிவடையும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்போதும் நம்முடைய வரி மதிப்பாண்டு எப்ப ஸ்டார்ட் ஆகும், 1 ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகி 31 மார்ச்ல முடிவடையும். ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகும், 31 மார்ச்ல முடிவடையும். இது எழுதுற மெத்தட் தான் நமக்கு வித்தியாசம். அப்ப 1/4/2024 ஸ்டார்ட் ஆகி
31/3/2025 முடிவடையும். சரிதானே? ரைட். இப்ப இந்த ஆண்டு மட்டும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரக்கூடியது எந்த நிதியாண்டு? சாரி, நிதியாண்டு இல்ல, வரி மதிப்பீட்டாண்டு எது? உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரக்கூடியது இந்த இருக்கிற வரி மதிப்பாண்டு தான் வரும். 2024 2025. ஏனென்று சொன்ன பிள்ளைகள், ஒவ்வொரு வருஷமும் இலங்கையில சட்டம் மாறுதா இல்லையா? வருமான வரியெல்லாம் மாறுதா இல்லையா? கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வேணும்னு சொன்னா வருமான வரியை கூட்டுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செய்வாங்க? கொஞ்சம் குறைப்பாங்க. அடிக்கடி என்ன செய்யும் சொன்னா, இலங்கையில ஒவ்வொரு தரமும் என்ன, பட்ஜெட் பாதீடு நடக்க நடக்க என்ன செய்யும்? பட்ஜெட் பார்லிமெண்ட்ல மீட்டிங் நடக்க நடக்க என்ன செய்யும்? சட்டம் மாறிக்கொண்டே இருக்கு. அப்ப ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யும்? சட்டத்தை மாத்திட்டே இருப்பாங்க. அப்ப நம்மளோட பாஸ் பேப்பரை செய்யலதா என்ன நீங்க கேட்பீங்க. பாஸ் பேப்பர்ஸ்லயும் எல்லா பாஸ் பேப்பரும் செய்யல. நம்ம என்ன செய்யலாம்? கடைசியாக நடந்த நாலே நாலு பேப்பர் மட்டும்தான் என்ன செய்யலாம், நாம செய்யலாம். 2024 நடந்த பேப்பரும் 23 ஜூலை பேப்பரும் என்ன செய்யலாம், செய்யலாம். 25 ஜனவரி பேப்பரும் செய்யலாம். அதுக்கு முதல் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாம் என்ன பிள்ளை, சட்டத்துல நிறைய மாற்றம் இருக்கு. இப்படி எல்லா பாஸ் பேப்பரையும் என்ன செய்யல, நம்ம செய்யலாது. ஒரு குறிப்பிட்ட பேப்பர்ஸ் மட்டும்தான் செய்யலாம். எல்லாரும் என்ன செய்யக்கூடாது, புலம்ப கூடாது. நம்ம என்ன செய்வோம்? புதிய சட்டம், நம்ம இப்ப டெக்ஸ்ட்ல படிச்சுட்டு இருக்கிறனால பிராக்டிகல் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய பேருக்கு டெக்ஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப எனக்கு தெரியும் எந்தெந்த சட்டம் மாறி இருக்குன்னு சொல்லி. அப்ப நான் உங்களுக்கு சொல்லுவேன், இந்த கேள்வியை இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் நம்ம படிக்கணும், இந்த ரூல்ஸ் படிதான் செய்யணும், உங்களுக்கு கைட் பண்ணும். இப்ப கைட் பண்ணும்போது என்ன செய்யலாம் பிள்ளைகள், உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதை படிக்கிறதுக்கு. ரைட். அப்ப இதை என்ன செய்யணும்னு சொன்னா, இன்னும் ஷார்ட்டா சொல்லுவாங்க ஆக்கள். அப்ப 23 24 எழுதுறதுக்கும் அவங்க அவங்க சோம்பேறியாக இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஷார்ட்டா இன்னும் சொல்லுவாங்க. இந்த 24ஐயும் 25ஐயும் மட்டும் எடுப்பாங்க. 24 25 2024 2025 எழுதாமலுக்கு இந்த ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்க, YA என்று எழுதி. YA என்ன பிள்ளை? இயர் ஆஃப் அசஸ்மெண்ட். வரி மதிப்பாண்ட இங்கிலீஷ்ல சுருக்கித்தான் YA சொல்லும், இயர் ஆஃப் அசஸ்மெண்ட். YA 24 25 என்று சொன்னாலும் என்ன, இந்த இருக்கிறது தான் வரும். 2024 25, அதுதான் அதுல மீனிங். சரியா? ரைட். அப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க, இதுக்கு நீங்க இயர் ஆஃப் அசஸ்மெண்ட் எப்படி வரும்னு சொல்லுங்க. இப்ப 1/4/2019 இருந்து 31/3/2020 இதுக்குரிய இயர் ஆஃப் அசஸ்மெண்ட் என்ன பிள்ளை? இதுக்குரிய இயர் ஆஃப் அசஸ்மெண்ட் என்ன? இதுக்குரிய வரி மதிப்பாண்டு என்ன சொல்லுங்க. என்ன ஆண்டு வரும்? ஷார்ட்ல எப்படி சொல்லலாம் இந்த இருக்கிறது? இதை ஷார்ட்டா எப்படி சொல்லலாம்? இதை ஷார்ட்டா நீங்க எப்படி சொல்லலாம்? ரைட், ஆன்சர் வருது. ரைட், ஓகே. என்ன 19 20? ஓகே, இயர் ஆஃப் அசஸ்மெண்ட் 19 20 ரைட், ஓகே, வெரி குட். அப்ப அதே மாதிரி தான் என்ன செய்வோம் என்று சொன்னா, இந்த இருக்கிறது ஒரு தரம் பாருங்க. இப்ப வரி மதிப்பாண்டு 18 19 எப்படி சொல்லுவோம்? 1/4/2018 ஸ்டார்ட் ஆகி 31/3/2019 முடிவடைஞ்சா இந்த ஷார்ட்டா எப்படி சொல்லுவோம்? 19 20 என்ன மீனிங்? 1/4/2019 ஸ்டார்ட் ஆகி 31/3/2020 முடிவடையும். 23 24 என்ன மீனிங்? 1/4/23 ஸ்டார்ட் ஆகி 31/3/2024 முடிவடைது. ஷோர்ட்டா YA 23 24 சொல்லுங்க. 2024 25 உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரக்கூடிய அல்லது நடைமுறையில் இருக்கிறது, இப்ப கரண்ட்ல இருக்கிறது எப்படி? 1/4/2024 ஸ்டார்ட் ஆகி 31/3/2025 என்ன செய்யும், முடிவடையும். ரைட். இப்ப நாம் என்ன செய்வோம்? நேரடியாகவே பாடத்துக்கு போவோம். இன்ட்ரடக்ஷனை முடிச்சிட்டோம் இல்லையா? இன்ட்ரடக்ஷன் முடிச்சு இப்ப நாம் என்ன செய்வோம்? ஒரு நபர் வரி செலுத்துறையா இல்லையா, அவர் யாருக்கு வரி செலுத்த வேண்டும், எங்கே உழைத்த வருமானத்துக்கு வரி செலுத்த வேண்டும். ரைட், ஈஸியா விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப நீங்க இருக்கிறீங்க, நீங்க இலங்கையில இப்ப பிப்ரவரி மாதம் இலங்கையில இருக்கிறீங்க. நீங்க திடீரென்று சில துபாய்க்கோ கட்டாருக்கோ கனடாக்கோ ஆஸ்திரேலியாக்கோ நீங்க பயணம் போயிட்டீங்க.
நீங்க ஆஸ்திரேலியாவில இருந்து உழைச்சிட்டு இருப்பீங்க, கனடாவில் கனடியன் டாலர்ஸ்ல நீங்க என்ன செய்வீங்க? நீங்க டாலர்ல வருமானம் உழைப்பீங்க. அங்க உழைக்கிற வருமானத்துக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு நீங்க வரி செலுத்த வேண்டுமா? ஏன் இலங்கை பிரஜை தானே நீங்க? இலங்கை பிரஜை, இலங்கை அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டுமா என்ற ஒரு கேள்வி வரும். அப்ப என்ன விடாது. ரைட், அதைத்தான் நாம் என்ன செய்ய போறோம், நாம இப்ப பார்க்க போறோம். யார் யார் இலங்கை அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டும், எங்கே உழைக்கின்ற வருமானத்துக்கு வரி செலுத்த வேண்டும், இந்த ரெண்டு கேள்விக்கு முறைய விடயத்தை நாம் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இதை பார்த்தோம் என்று சொன்னா என்ன, நம்மளோட பாடம், நம்மளோட கிளாஸ் முடிவடை. ரைட், நம்ம இன்னொரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் என்ன செய்யும், இந்த பாடம் முடிவடை. Right. பாப்போமா? இது 5 புள்ளிகளுக்கு என்ன புள்ளி உங்களுக்கு வரக்கூடிய பாடம். ரைட், பாருங்க புள்ளி. ஒரு ஒரு நபர் இருக்காரு தானே, இப்ப நீங்க இருக்கிறீங்க அல்லது உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்காரு. ரைட், ஒரு நபர் இருக்காரு. அவர் என்ன செய்யறாரு, இலங்கையில பிறந்த ஒரு நபர், 100% அவர் இலங்கை இலங்கை பிரஜை, இலங்கையில சிட்டிசன்ஷிப் எடுத்தார், சிட்டிசன்ஷிப் பிரஜா உரிமை பெற்றார். நான் கேட்கிறேன். இப்ப இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, வருடத்துல பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்யறாரு, இப்ப நம்மட வருடம் என்று சொல்றதுக்குள்ளே வரி மதிப்பாண்டு ஞாபகம் வச்சுக்கணும். வருடம் என்று நாம கதைக்கிறது ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆகி மார்ச்ல முடிவடையுது, சித்திரை புத்தாண்டு அந்த புது வருடம் தான் சொல்லுவோம். ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆகி 31 மார்ச்ல முடிவடைது, அந்த கால போய் தான் ஒரு வருடம். அது சொல்ற பேரு வரி மதிப்பாண்டு. அந்த வரி மதிப்பாண்டு காலப்பகுதியில இப்ப வருடத்துல மொத்தம் எத்தனை நாள் பிள்ளை, 365 நாள் அண்ணளவா எடுத்துக்கொள்ளும். 365 நாள் தானே, இதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 365 நாட்கள். இந்த 365 நாட்களை ரெண்டா பிரிச்சா என்ன நடக்கும், அரைவாசி எப்படி வரும்? 365 நாட்களை இரண்டால பிரிச்சீங்கன்னா என்ன வரும்? 182.5 நாட்கள் வரும். 365 ரெண்டால பிரிச்சா. இப்ப இலங்கை அரசாங்கம் என்ன சொல்லுதுண்டா, ஒரு நபர் இருக்காரு தானே, அவரு வருடத்துல இந்த அரைவாசியை விட கூடிய நாட்கள், அரைவாசியை விட கூடிய நாட்கள் என்ன வரும் பிள்ளை? 183 நாள் அண்ணளவா பார்த்தோம்னா 183 நாள். ஒரு நபர் 183 நாட்கள் அல்லது அதைவிட அதிகமான நாட்கள் இலங்கையில பௌதீக ரீதியாக இருந்தார் என்று சொன்னால், இலங்கையில பௌதீக ரீதியாக இருந்தார் என்று சொன்னா அவருக்கு சொல்ற பேர் என்ன என்று சொன்னா பதிவுள்ளவர். அவருக்கு சொல்ற பேர் என்ன? பதிவுள்ளவர் என்று சொல்றோம். ரெசிடென்ஸ் பர்சன். சிட்டிசன்ஷிப் இல்ல, சிட்டிசன்ஷிப் வேற, ரெசிடென்ஷிப் வேற. இடத்துக்கு நம்ம பேசுறது என்ன, ரெசிடென்ஷிப். ஒரு நபர் 182.5 விட கூட 2000 நாட்கள், 183 நாட்கள் இலங்கையில பௌதீக ரீதியாக இருந்தாரா. பௌதீக ரீதியா இருக்கிற பிள்ளைகள் என்ன, அவர கால் கை உடம்பெல்லாம் இலங்கையில இருக்கு, இலங்கை மண்ணில் இருக்கு. அப்படி இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு சொல்ற பேரு பதிவுள்ள நபர் அல்லது பதிவுள்ளவர் என்று சொல்லுவோம். பதிவுள்ள நபர் என்றாலும் பிரச்சனை இல்லை, பதிவுள்ள தனிநபர் என்றாலும் பிரச்சனை இல்லை. பதிவுள்ள தனிநபர், ரெசிடென்ஸ் இண்டிவிஜுவல் என்று சொல்லுவோம். அப்ப நீங்க மாறி கேட்கலாம், 183 நாள் இருந்தா பதிவுள்ளவர், 182 நாள் இருந்தா யார், அவருக்கு பேரு? 182 நாட்கள் இருந்தால், 182 நாட்கள் இருந்தால் அவருக்கு சொல்ற பேரு பதிவற்ற தனிநபர். அவருக்கு சொல்ற பேரு என்ன? பதிவற்ற தனிநபர், பதிவற்ற தனிநபர். சரிதானே? ரெண்டு டேர்ம் வேர்டு பிள்ளைங்க கொள்ளணும். இல்லைங்கிட்டா, 183 நாள் இருந்தார் என்று சொன்னா அவருக்கு பதிவுள்ள தனிநபர். 183 விட குறையண்டா யார், அவருக்கு பேரு எத்தனை நாள்? 183 விட குறையண்டா 182 இருக்கலாம், 80 இருக்கலாம், 160 இருக்கலாம், 100 இருக்கலாம், ஒரு நாளாக இருக்கலாம். ஒரு நாள் தான் இலங்கையில் இருந்திருக்காரு அல்லது 182 நாள் தான் இருந்திருக்காரு என்று சொன்னா அவருக்கு சொல்ற பேர் என்ன? பதிவற்ற தனிநபர் என்று சொல்லுவோம். சரிதானே? Right. இதுதான் என்ன, இந்த ரூல்ஸை வச்சுதான் இந்த பதிவுள்ள நபர் என்ன வருமானத்துக்கு வரி செலுத்த வேண்டும், பதிவற்ற நபர் என்ன வருமானத்துக்கு வரி செலுத்த வேண்டும் என்ன செய்யப்பட்டிருக்கு, சட்டம் பாகுபடுத்தப்பட்டிருக்கு. சரியா பிள்ளை? இது ரெண்டும் கிளியரான்னு சொல்லுங்க எனக்கு.
183 நாள் இருந்த ஆளுக்கு பேரு பதிவுள்ள தனிநபர். 183 விட குறைவான நாட்கள் இருந்த நபருக்கு சொல்ற பேர் என்ன? பதிவற்ற நபர். இது ரெண்டும் கிளியரா? செட் பாக்ஸ்ல கிளியர் என்ன, கிளியர் என்று போடுங்க. ரிப்ளை பண்ணுங்க. என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் தான் படிக்கும். ஒரு நாள்லயே நம்ம டெக்ஸ்ட் படிக்கல. ரைட், ஓகே, வெரி குட், தேங்க்யூ. ரைட், ரைட், தேங்க்ஸ். ரைட். அப்ப பதிவற்ற தனிநபர். இப்ப நான் சொல்ற எக்ஸாம்பிள் நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப ஃபாரின்ல இருந்து வாராங்களே, இப்ப ஜெர்மன்ல இருந்து இலங்கைக்கு ட்ரிப் வராங்க, சிகிரியாவுக்கு வராங்க, இலங்கையில டூரிஸ்ட் வராங்க, டூரிஸ்ட். அப்ப அவங்க எல்லாம் யார்? அவங்களையும் பாத்தீங்கன்னு சொன்னா 183 நாட்களுக்கு மேல அந்த டூரிஸ்ட் இலங்கையில இருந்தாருன்னு சொன்னா என்ன? ரைட், அவருக்கு என்ன ரூல்ஸ் வரும்? அவருக்கு பதிவுள்ள ரூல்ஸ் வரும் பிள்ளை. 183 விட குறைவா இருந்தாருன்னா அந்த டூரிஸ்டுக்கு பேர் என்ன? பதிவற்ற தனிநபர். ஏன்னா சர்வதேச ரீதியாக ஒருங்கிணைக்கப்பட்ட சட்டம் தான் இது. சர்வதேச ரீதியாக ஒருங்கிணைக்கப்பட்ட சட்டம் ஒன்றுதான் இது. இப்ப அந்த டூரிஸ்ட் 182 நாள் இலங்கையில இருக்க என்று சொன்னா அவர் இலங்கை அரசாங்கத்துக்கு வரி செலுத்தணுமா இல்லையா? அவர் வரி செலுத்த வேண்டும். எந்த வருமானத்துக்கு வரி செலுத்த வேண்டும் என்று சொன்னா, இப்ப இலங்கைக்கு ட்ரிப் டூரிஸ்டுக்கு வந்தவர் என்ன செய்வாருண்டா, அந்த 182 நாள் அல்லது அதில் இருந்த நாட்கள், இலங்கையில் இருந்த நாட்கள்ல ஏதாவது இன்கம் உழைச்சிருந்தார் என்று சொன்னா, ஏதாவது வருமானம் உழைச்சிருந்தார் என்று சொன்னா இலங்கை அரசாங்கத்துக்கு என்ன செய்யணும்? அவர் வரி செலுத்தணும். அப்ப அது டூரிஸ்டுக்குரிய ரூல்ஸ். நமக்குரிய ரூல்ஸ் என்ன? ரைட், நமக்குரிய ரூல்ஸ் என்ன என்று சொன்னால், நீங்க இலங்கையில் இருக்கிறீங்க, 183 நாள் அல்லது அதை விட கூடுதலான நாட்கள் இலங்கையில் இருந்திருக்கிறீங்க. 183 நாள் அல்லது அதை விட கூடுதலான நாள், ஒரு வருடத்துல நீங்க 300 நாட்கள் இலங்கையில் இருந்திருக்கிறீங்க என்று சொன்னால், நீங்க இலங்கையில உழைச்ச வருமானத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டும். இலங்கையில உழைத்த வருமானத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கு வரி செலுத்தும். அந்த பேலன்ஸ் கால பகுதியில நீங்க வெளிநாட்டுல உழைச்சிருந்தாலும் இலங்கை அரசாங்கத்துக்கு என்ன செய்யணும்? வரி செலுத்த வேண்டும். நீங்க ஒரு வதிவற்ற நபர், வருடத்துல 300 நாட்கள் நீங்க ஜெர்மன்ல இருக்கிறீங்க, இந்தியாவில் இருக்கிறீங்க, கனடாவில் இருக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு 65 நாட்கள் தான் இலங்கைக்கு வாரீங்க. அந்த 65 நாட்கள்ல நீங்க ஏதாவது இலங்கையில உழைச்சிருந்தீங்கன்னு சொன்னா அந்த வருமானத்துக்கு மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும்? நீங்க வதிவற்றவராக இருந்தால் அரசாங்கத்துக்கு என்ன செய்யணும்? வரி செலுத்த வேண்டும். அரசாங்கத்துக்கு பிள்ளைகள் வரி செலுத்த வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசாங்கத்துக்கு வரி செலுத்தும், அது சட்டம். அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டும்ங்கிறது சட்டம். அதுலயும் வதிவுள்ளவர் வதிவற்றவர் யார் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லிருக்கு. இந்த பாஸ்போர்ட்டை வச்சு சொல்லிருக்கு. எப்படி சொல்லிருக்கு? 183 நாள் அதை விட கூடுதலான நாட்கள் இலங்கையில் இருந்தார் என்று சொன்னா பாஸ்போர்ட்டை பார்த்தா விளங்கு. அப்படி இருந்தார் என்று சொன்னா அவருக்கு சொல்ற பேர் என்ன? பதிவுள்ள தனிநபர். இப்ப நீங்களும் நானும் யார்? வருடத்துல பெரும்பாலான நாட்கள் இலங்கையில இருக்கும் பிள்ளை. 365 நாளும் இலங்கையில இருக்கும். இப்ப நமக்குரிய பேர் என்ன? பதிவுள்ள நபர். அப்படி நாம பதிவுள்ள நபராக இருந்தால் நாம இலங்கையில உழைக்கிற வருமானத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கு வரி கட்டணும். குறிப்பிட்ட காலப்பகுதியில நீங்க ஈபேல ஒரு பொருள் விற்கிறீங்க, அல்லது அமேசான்ல ஒரு பொருள் விற்கிறீங்க, அலி எக்ஸ்பிரஸ்ல ஒரு பொருள் விற்கிறீங்க, அல்லது வெளிநாட்டுல நீங்க ஏதாவது பங்கு சந்தையில முதலீடு செஞ்ச ஒரு லாபம் கொண்ட உழைக்கிறீங்க. அப்படி உழைச்சிங்கன்னா வெளிநாட்டுல உழைக்கிற வருமானத்துக்கு என்ன செய்யணும்? இலங்கை அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டும், பதிவுள்ளவராக இருந்தால். பதிவற்றவராக இருந்தால் நீங்க என்ன செய்ய தேவையில்லை. பதிவற்றவராக இருந்தால் 183 விட குறைவான நாட்கள் தான் இலங்கையில் இருக்கிறீங்க, நீங்க என்ன செய்ய தேவையில்லை. இலங்கையில உழைச்ச வருமானத்துக்கு மட்டும்தான் வரி கட்டணும். வெளிநாட்டுல உழைச்சதுக்கு வரி கட்டணுமா? வெளிநாட்டுல உழைத்த வருமானத்துக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு கட்ட தேவையில்லை. வெளிநாட்டுல ஆட்டுங்க, அது ஏமா தெரியாது, அது வெளிநாட்டு சட்டம். இலங்கை அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டுமா இல்லையான்னு நீங்க என்ன செய்ய தேவையில்லை. இலங்கை அரசாங்கத்துக்கு செலுத்த தேவையில்லை. இலங்கையில் உழைச்சதுக்கு மட்டும் செலுத்தினால் போதுமானது. சரிதானே? இதான் பிள்ளைகள் என்ன? அந்த ரூல்ஸ். இந்த ரூல்ஸை பாத்தீங்கன்னா விளங்கு. இதை நான் எழுத்துல போட்டிருக்கேன், பாருங்க பிள்ளை. இலங்கையில் வதிவினை கொண்டிருக்க வேண்டியவர் என கருதப்படக்கூடிய ஆளொருவர்
இலங்கையிலிருந்து மற்றும் இலங்கைக்கு வெளியிலிருந்து அவரால் பெற்றுக்கொள்ளப்படும் வருமானம் தொடர்பில் வரி அறவிடத்தக்கதாகும். சட்டத்துல சொன்ன விஷயம். ஒரு பதிவுள்ள நபராக இருந்தால் அவர் இலங்கையில உள்ள லட்சத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கு வரி கட்டணும். வெளிநாட்டுல உள்ள லட்சத்துக்கும் என்ன செய்யணும்? இலங்கை அரசாங்கத்துக்கு வரி செலுத்தணும். அவர் பதிவினை கொண்டிராதவராக இருந்தால், இவருக்கு நாம கைக்கிற பிள்ளைகள் சிட்டிசன்ஷிப் இல்லை. என்னது இது? ரெசிடென்ஷிப் என்று சொல்லுவோம். வதிவிட அந்தஸ்து. அவர் வதிவற்ற நபராக இருந்தால், அவர் அந்த இலங்கையில காலப்பகுதியில கொஞ்ச நாள் இருந்தாரு, ஒரு 2 months இருந்திருப்பாரு. அப்படி அந்த இருந்த 2 months இருந்தா என்ன செய்யணும்? அவர் வரி செலுத்த வேண்டும். சரியா? கிளியரா பிள்ளை? டூரிஸ்ட் வாராரு, சிகிரியாக்கு ட்ரிப் கொண்டு வாராரு. அவர் ஒரு 10 நாள் இலங்கையில நிக்காரு. அவருக்கு பேர் என்ன? அந்த டூரிஸ்டுக்கு பேர் என்ன? வதிவுள்ளவரா வதிவற்றவரா? அவருக்கு பேர் என்ன? வதிவற்றவர். அப்ப அந்த 10 நாள் அவர் இலங்கையில ஏதாவது வருமானம் உழைத்திருந்தால், அந்த 10 நாளைக்கு என்ன செய்யணும்? அந்த 10 நாள் உழைச்ச வருமானத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டும். அப்ப அவர் ஜெர்மன்ல இருந்து உழைச்சிருக்காரு. ஜெர்மன்ல 300 நாள் 350 நாள் இருந்திருக்காரு. அந்த வருமானத்துக்கு இலங்கைக்கு வரி செலுத்தணுமா? இல்ல, வரி செலுத்த தேவை. சரிதானே? இதான் பேசிக்கான ரூல்ஸ். இது கிளியரா பிள்ளைகள் எல்லாருக்கும்? இது கிளியரா? ரைட். இப்ப நமக்கு என்ன கேள்வி? அப்ப இது எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் இருக்கு பிள்ளைகள். இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற ரூல்ஸை நம்ம என்ன செய்வோம்? அட்வான்ஸா நம்ம என்ன செய்வோம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்போம். ரைட். இது பேசிக்கான விஷயம், எல்லாருக்கும் கிளியர். ரைட், குட். கம்பெனியின் மதிப்பிட அந்தஸ்து பார்ப்போம். கம்பெனிக்கு வரையா பார்ப்போம். இப்போ ஒரு நபர் என்ன செய்யணும்? 183 நாள் இலங்கையில் இருந்தார் என்று சொன்னா அவருக்கு சொல்ற பேர் என்ன? பதிவுள்ள தனிநபர். பதிவுள்ள தனிநபர். 183 விட குறைவாக இருந்தார் என்ற பேர் என்ன? அவர் பதிவற்ற தனிநபர். இப்ப இந்த 183 நாட்களை எவ்வாறு கணிப்பிடுவது என்று கேட்பாங்க. எப்படி கணிப்புது என்று சொன்னா, இது எல்லாரும் இலங்கையிலே 365 நாளும் இருக்கிற ஆளுக்கு இந்த பிரச்சனையுமே இல்லை. அவர் பதிவுள்ள நபர் தான். யாருக்கு இந்த பிரச்சனை வரும் என்று சொன்னா, பாஸ்போர்ட் எடுத்துட்டு அடிக்கடி வெளிநாட்டுக்கு போய் வாராக்கள் இருக்காங்க தானே. அடிக்கடி வெளிநாட்டுக்கு போறாக்கள் வாராக்கள், இவங்களுக்கு தான் என்ன செய்ய வரும் என்று சொன்னா பிரச்சனை வரும். எத்தனை நாட்கள் இவங்க இலங்கையில இருந்திருக்காங்க, இலங்கையில பௌதீக ரீதியாக அவங்களோட உடம்பை வச்சுட்டு, அவங்களோட கை கால் உடம்பு எல்லாம் பௌதீக ரீதியாக இலங்கையில எத்தனை நாட்கள் இருந்திருக்கு என்று சொல்லி நாம் என்ன செய்யணும்? நாம கல்குலேட் பண்ண வேண்டும். எப்படி கால்குலேட் பண்ணணும்? அன்னளவா கால்குலேட் பண்றல, எக்குரேட்டா கால்குலேட் பண்ணணும். என்ன? நடைமுறையோட சம்பந்தப்பட்ட விடயம், உண்மையாக டெக்ஸ்ட் கட்டத்தோட சம்பந்தப்பட்டது. அன்னளவால கணிப்பிடையில. நாலுன்னா நாள், அரை நாள்னா அரை நாள், சரியா கணிப்பிடுவோம் நாம். ரைட். அப்ப நாம் என்ன செய்வோம்? எப்படி கணிப்புறேன்னு சொல்லி பார்த்தாப்புலே, ஒவ்வொரு மாதத்திலையும் எத்தனை நாட்கள் இருக்குன்னு என்ன செஞ்சிருப்பீங்க? நீங்க படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? எல்லாரும் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதி தான் வந்திருப்பீங்க. கிரேட் 5 அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இது கையை வச்சு படிச்சிருப்பீங்க. ஜனவரியில் எத்தனை நாட்கள், பிப்ரவரியில் எத்தனை நாட்கள், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை என்று சொல்லி ஞாபகம் இருக்கா? Right. இந்த பாருங்க பிள்ளை, உங்களோட வலது கையை பத்தி பார்க்கலாம். வலது கையை நீங்க இப்படி மடக்கினீங்கன்னு சொன்னா அந்த மொழி இருக்கு, நக்கிள்ஸ் சொல்லு. அந்த மொழியில பாருங்க, மேடு மாதிரி இருக்கிறது எல்லாம் என்ன? 31 நாட்கள். பள்ளம் மாதிரி இருக்கிறது எல்லாம் என்ன? 30 நாட்கள். பிப்ரவரிக்கு மட்டும் விதிவிலக்கு 28 நாள். அது லீப் வருடமாக இருந்தால், லீப் வருடம் என்ன? 4 பிரிபடக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்தால் அது என்ன? 29 நாள் இருக்கும். 2024 லீப் வருடம். அதுல பிப்ரவரி கேலண்டர் பாத்தீங்கன்னா என்ன? 29 இருக்கு. 2025 அப்படியா? 2025 அப்படியா? இல்ல, 2025ல 28 நாள் தான் இருக்கு. நீங்க கேலண்டரை பார்க்கலாம். 30 நாட்கள், இது 28 நாட்கள். மார்ச்ல 31 நாள், ஏப்ரல்ல 30 நாள், மேல 31 நாள், ஜூன்ல 30 நாள், ஜூலைல என்ன? 31 நாள். மீண்டும் இங்கால பக்கம் இருந்து கால்குலேட் பண்ணணும். திருப்பி ஆகஸ்ட் 31 நாள், செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, என்ன? டிசம்பர் 31. என்ன செய்வோம்? இப்படி கால்குலேட் பண்ணும். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ரைட். அப்ப நாட்கள் என்ன செய்யணும்? நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஜனவரியில 31 நாள்,
எக்ஸாம்ல இப்படி கேள்வி வந்தா என்ன செய்யணும் பிள்ளைகள்? ஜனவரி தொடக்கம் டிசம்பர் மட்டுக்கும் எழுதி போட்டு எத்தனை நாட்கள் என்று எழுதி வச்சுக்கொள்ளணும் இடத்து. பிப்ரவரியில 28 நாள். லீப் வருடமாக இருந்தால் என்ன நடக்கும்? லீப் வருடமாக இருந்தால் 29 நாள். மார்ச்ல என்ன? மார்ச்ல 31 நாள். கையை வச்சு பாருங்க. மார்ச்ல 31 நாள், ஏப்ரல்ல 30 நாள், மேல 31 நாள், ஜூன்ல 30 நாள், ஜூலைல 31 நாள், திருப்பி ஆகஸ்ட் அதுலயே ஸ்டார்ட் ஆகும். ஆகஸ்ட்ல 31 நாள், செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31. இப்படித்தான் என்ன செய்வோம் என்று சொன்னா நாட்கள் எண்ணிக்கையை பார்ப்போம். ஒரு வருடத்துல இருக்கக்கூடிய நாட்கள் எண்ணிக்கையை நம்ம இப்படித்தான் கால்குலேட் பண்ணோம். இது எல்லாருக்கும் கிளியரா? இது எல்லாருக்கும் கிளியரா பிள்ளைகள்? இப்ப நாம என்ன செய்வோம்? இந்த ஐடியாவை வச்சுட்டு இப்ப இந்த இருக்கிற எக்ஸாம்பிள் கேள்வியை நாம என்ன செய்வோம். இந்த கேள்வியை செஞ்சீங்கன்னா இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்விதான். இது ஐக்கியோட சம்பந்தப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியை செஞ்சு பார்ப்போம். இந்த கேள்வி உங்களுக்கு தெரியுமா? இப்ப இந்த கேள்வியை பாருங்க பிள்ளைங்க. சிங்கப்பூர் குடிமகனான பிலிப். குடிமகன் என்ற என்ன பிள்ளைகள்? சிட்டிசன். சிங்கப்பூர் சிட்டிசன் அவர். அது நம்ம பிரச்சனை இல்லை. சிங்கப்பூர் குடிமகனான பிலிப் என்ன செஞ்சிருக்காரு? பன்னாட்டு நிறுவனத்தின் இறக்குமதி விநியோக மேலாளராக, மேலாளர் என்று சொன்ன பிள்ளைகள் முகாமையாளர், முகாமையாளராக முகாமையாளராக பணியாற்றுகிறார். பிலிப் என்ன செய்யறாரு? இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கான ஒரு மேனேஜராக மல்டிநேஷனல் கம்பெனி ஒன்றுல வேலை செய்யறார். பிலிப் இலங்கை நடவடிக்கைகளை மேற்பார்வையிட இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார். அடிக்கடி என்ன செய்தாரு? பிலிப் இலங்கைக்கு வாரார். அவர் வரும்போது என்ன, அவர் சம்பந்தமான பல விவரங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. இப்ப பிலிப் இருக்கிறது பிள்ளை. பிலிப் சிங்கப்பூர் பிரஜை. அவர் இலங்கைக்கு அடிக்கடி வந்து போறார். இப்ப இலங்கைக்கு சும்மா வந்து போலாமா? கப்பல்ல வந்து போலாமா? இல்ல, பிளைட்லாம் வருவார். அப்படி வந்தா என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்ககிட்ட கையில ஒரு பாஸ்போர்ட் இருக்கு. இப்படி இந்த பாஸ்போர்ட் என்ன செய்வாங்க என்று சொன்னா அப்படியே கொடுப்பாங்க. பாஸ்போர்ட் அப்படி கொண்டு வரக்குள்ள இமிகிரேஷன் அதுல கொடுப்பாங்க. இப்படி வரும்போது ஆபீசர்ஸ் இருப்பாங்க. இப்படி லைன்ல நிப்பாங்க, பார்த்திருப்பீங்க. ஏர்போர்ட்ல எல்லாம், ஏர்போர்ட்டுக்கு போனாங்க பார்த்திருப்பீங்க. பாஸ்போர்ட்டை கொடுத்த உடனே அவங்க என்ன செய்வாங்க? ஒரு சீல் ஒன்று வச்சிருக்காங்க, மெஷின் இருக்கு. அந்த சீல் என்ன செய்வாங்க? ஒரு சீல் ஒன்று அடிப்பாங்க. அந்த சீல்ல என்ன இருக்குன்னு சொன்னா எத்தனையாம் திகதி இவர் நாட்டுக்கு வந்திருக்கார், எரைவல். எத்தனையாம் தேதி எரைவல் வந்திருக்கார். திருப்பி என்ன செய்வார்? இந்த பிலிப் இவர் நாட்டை விட்டு போகலையும் அதே லைன்ல நிப்பாரு ஏர்போர்ட்ல. திருப்பி அவரோட பாஸ்போர்ட்டை வாங்கி என்ன செய்றாங்க? இத்தனையாம் திகதி இவர் நாட்டை விட்டு செல்கின்றார். டிபார்ச்சர், எரைவல், டிபார்ச்சர் நினைச்சுவாங்க. ரெண்டு சீலோ நினைச்சுவாங்க, அடிப்பாங்க. அப்ப அவர் இலங்கைக்கு வந்தார் என்று சொன்னா அவர் இலங்கைக்கு வந்த திகதி இதுதான், இந்த இருக்கிற திகதி. அவர் இலங்கையை விட்டு போறார் என்று சொன்னா இலங்கையை விட்டு போகின்ற திகதி என்ன? இந்த இருக்கிற திகதி. இப்படி என்ன செய்யறாங்க? அதோட பாஸ்போர்ட்டை செக் பண்ணக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு என்ன, இப்படி 2023 இப்படி இத்தனாம் தேதி வந்திருக்காரு, இத்தனாம் தேதி போயிருக்காருன்னு வந்திருக்கு. அப்புறம் நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்காங்க. 2023 2024 இயர் ஆஃப் அசஸ்மெண்ட்ல, 2023 2024 இயர் ஆஃப் அசஸ்மெண்ட்ல இவரது வதிவிட அந்தஸ்தை கணிப்பிடுக. வதிவிட வதிவிடம் வதிவுள்ளவரா வதிவற்றவரான்னு கேட்காங்க. 2023-24 வதிவுள்ளவரா வதிவுள்ளவரா வதிவற்றவரா என்ன உங்கள்ட்ட கேட்காங்க. 2023-24 இயர் ஆஃப் அசஸ்மெண்ட்ல இவர் வதிவுள்ளவரா வதிவற்றவரா என்று கேள்வி கேட்காங்க. இதை கண்டுபிடிக்கலாமா பிள்ளைகள உங்களால? எத்தனையாம் திகதி நாட்டுக்கு வந்தேன்னும் இருக்கு, எத்தனையாம் திகதி நாட்டை விட்டு சென்றேன்னும் இருக்கு. ரெண்டு டேட்டும் இருக்கு. அப்ப இலங்கையில் எத்தனை நாட்கள் இருந்திருக்காருன்னு நம்மளால கண்டுபிடிக்க இயலுமா? கண்டுபிடிக்க இயலுமா?
கண்டுபிடிக்கலும் சின்ன விஷயம். எப்படி என்று பார்ப்போம். ரைட். ஆனா இதுல சின்ன ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ரூல்ஸை நாம் என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணி கொள்ளணும். இலங்கைக்கு 3ஆம் தேதி வந்துட்டாருன்னு சொன்னா 3ஆம் தேதி இவர கால் எங்க இருக்கும்? இலங்கையில இருக்குமா, சிங்கப்பூர்ல இருக்குமா? இவர கால், கால் அல்லது உடம்பு எங்க இருக்கும்? இலங்கை ஏர்போர்ட்ல இருக்கும். அப்ப இலங்கைக்குள்ள வந்துட்டார். 21ஆம் தேதி இலங்கையை விட்டு செல்றாரு. அப்ப 21ஆம் தேதி எங்க இருக்காரு அவர்? சிங்கப்பூருக்கு அது போவார், அது பிரச்சனை இல்லை. 21ஆம் தேதி அவர் எங்க இருக்கார்? 21ஆம் தேதியும் இலங்கை ஏர்போர்ட்ல இருக்காரு அவர். இந்த 21ஆம் தேதி டேட் சீல் பண்றாங்கன்னா அந்த ஏர்போர்ட்ல இருக்கார். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இலங்கைக்கு வந்த நாளும் இலங்கையை விட்டு சென்ற நாளும் என்ன நாட்கள்? அவர் இலங்கையில கால் வைத்திருந்த நாட்களாக தான் என்ன செய்யணும்? பௌதீக ரீதியாக இருந்த நாட்களாக தான் நம்ம என்ன செய்யணும்? கருதி கொள்ளும். அப்ப நம்மகிட்ட கேட்ட கேள்வியில பாருங்க, 23 24 வதிவுள்ளவரா வதிவற்றவரான்னு கேட்காங்க. அப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்ல, 23 24 என்ன? எப்ப ஸ்டார்ட் ஆகும், எப்ப முடியும் சொல்லுங்க. எந்த திகதியில ஸ்டார்ட் ஆகும், எந்த திகதியில முடிவடையும்? 23 24 எந்த திகதியில் ஆரம்பிக்கும், எந்த திகதியில் முடிவடையும்? என்ன ஆன்சர்? இப்ப ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? 1 4 என்ன கன்ஃபியூஸ் ஆகும்? ரைட், ஆன்சர் வருது. ரைட், வெரி குட். ரைட், ஜெய்னப் ஆன்சர் கரெக்ட். ஜெருஷாட ஆன்சர் கரெக்ட். ரைட். என்ன? 1 4 2023 ஸ்டார்ட் ஆகி 31 3 2024 முடிவடையும். அப்ப நம்மகிட்ட கேட்ட கேள்வி என்ன? இந்த நாட்களுக்குள்ள இவர் இலங்கையில எத்தனை நாட்கள் இருந்திருக்காரு என்று கண்டுபிடிச்சோம் என்று சொன்னா நமக்கு ரூல்ஸ் தெரியும். 183க்கு மேல இருந்தாருண்டா வதி உள்ளவர், 183க்குள்ள இருந்தாருண்டா வதிவற்றவர். நோ ப்ராப்ளம். அப்ப கண்டுபிடிக்கும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கிற பிள்ளைகள்? அப்ப நாம பார்ப்போம். 2023 24க்குள்ள எத்தனை மாதங்கள் இருக்குன்னு எழுதுவோம். அவ்வளோத்தையும். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். கீழே என்ன? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அதையும் எழுதுவோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். 2023 ஏப்ரல் சொன்னா அங்கே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஜனவரி, பிப்ரவரி தமிழ்ல, இப்ப இங்கிலீஷ்ல நான் எழுதுறேன், நீங்க தமிழ்ல எழுதலாம், ஒரு பிரச்சனை இல்லை. மார்ச் நான் உங்களுக்கு விளங்கிட்டு பண்றதுக்கு ஆண்டு எழுதுறேன். ரைட். ஏப்ரல்ல தொடங்குது, மார்ச்ல முடிவடையுது. இயர் ஆஃப் அசஸ். ரைட். இப்ப நமக்கு தெரியும். இப்ப நல்லா கவனிங்க. ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு வந்திருக்காரு. ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு வந்திருக்காரு என்று சொன்னா எத்தனை நாட்கள் ஏப்ரல் மாதம் இலங்கையில நின்றிருக்கார் சொல்லுங்க. ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வந்திருக்கார் இலங்கைக்கு. ஏப்ரல்ல மொத்தம் எத்தனை நாட்கள் பிள்ளைகள்? எண்ணி பார்க்கும். இந்த கையை வச்சு எண்ணி பார்க்கணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஏப்ரல் எத்தனை நாட்கள்? 30 நாட்கள் இருக்கு. அவர் இலங்கைக்கு வந்திருக்காரு எத்தனை நாட்கள்? எத்தனாம் தேதி வந்திருக்காரு? 3ஆம் தேதி இலங்கைக்கு வந்துட்டார். அப்ப 3ஆம் தேதியில் இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் எத்தனை நாட்கள் உண்டு சொல்லுங்க. ஏப்ரல் மாதம் எத்தனை நாட்கள் இலங்கையில இருந்திருக்கார்? 3ஆம் தேதி வந்துட்டார். ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் இலங்கையில இருக்கார். எத்தனை நாட்கள் இலங்கையில இருந்திருக்கார்? ம், 28 நாட்கள். எப்படி பிள்ளைகள் பாக்குறேன்? ஒன்று, நீங்க கையால எண்ணி எண்ணி பார்க்கணும். 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி நினைச்சிடும். கையால எண்ணி பார்க்கணும். அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம்? ஏப்ரல்ல மொத்தம் எத்தனை நாட்கள்? மொத்தம் 30 நாட்கள். 30 நாட்கள்ல என்ன செஞ்சிருக்காரு? 30ஆம் தேதி ஏப்ரல் முடியுது. எத்தனையாம் தேதி இலங்கைக்கு வந்திருக்காரு? 3ஆம் தேதி வந்திருக்காரு. அப்ப 30ல இருந்து என்ன செய்யும்? 3 கழிப்போம். கழிச்சா என்ன வரும்? 27. இதோட என்ன செய்யணும்? ஒன்றை கூட்டினோம்டா என்ன? 28 நாட்கள். நீங்க படிச்சிருக்கிறீங்க, பிஎம்எஸ் படிச்சிருப்பீங்க லெவல் 2ல இருந்து. லெவல் 1 படிச்சிருப்பீங்க. அந்த வகுப்பாயிடையின் அகல மண்டலம் படிச்சிருப்பீங்க.
ஒன்று தொடக்கம் 10, 11 தொடக்கம் 19, 20 தொடக்கம் 29 அப்படிலாம் படிக்கும்போது அந்த இடைப்பட்ட எண்கள் எண்ணிக்கையை படிச்சிருப்பீங்க. ஆ, சேம் ரூட்ஸ். அதே மாதிரி என்ன செய்யணும்டா, ஏப்ரல்ல மொத்தம் 30 நாட்கள், 3ஆம் தேதி வந்திருக்காருன்னா 3 கழிச்சோம்டா 27 நாள் வரும். அதோட என்ன செய்யணும், ஒன்றை கூட்டினோம்டா என்ன வரும், 28 நாட்கள். சரிதானே? அப்ப ஏப்ரல் எத்தனை நாட்கள் பிள்ளைகள் இருந்திருக்காரு இலங்கையில? 28 நாட்கள் ஏப்ரல்ல இருந்திருக்காரு இலங்கையில். சரி, ஏப்ரல் முடிஞ்சு. மே மாதம் மே மாதம் 21ஆம் தேதி தான் நாட்டை விட்டு போறாரு. இப்ப சொல்லுங்க, மே மாதம் எத்தனை நாட்கள் இலங்கையில இருந்திருக்காரு? மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் இலங்கையில் இருந்திருக்காரு. அப்ப எத்தனை நாட்கள் இருந்திருக்காரு இலங்கையில்? எத்தனை நாட்கள்? மே 1ல இருந்து மே 21 வரைக்கும் எத்தனை நாட்கள் பிள்ளைகள் நீ சொல்லுங்க. ஜெருசா ஆன்சர். மசானே ஆன்சர் பண்ணிட்டீங்க. மத்தாக்கு சிம்பிள் கொஸ்டின். 21 நாட்கள். 21 நாட்கள். அப்ப நீங்க கேட்கலாம், சார் அப்ப கழிச்சு போட்டு பார்க்கலாம். ஓம் கழிச்சு போட்டு பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். 21 நாள். மேல 1ஆம் தேதி ஒன்றை கழிச்சு எத்தனை 20 வரும். ஒன்றை கூட்டினா என்ன வரும், 21. பிள்ளைகள் இந்த நாள் கால்குலேட் பண்ணது விளங்கிட்டா எல்லாருக்கும்? யாரும் விளங்காக்கள் இருக்கிறீங்களா? நாட்கள் கால்குலேட் பண்ணது யாராவது இருக்கிறீங்களா விளங்காக்கள்? இது பேசிக் கன்செப்ட். நம்ம டெக்ஸ்ட் செய்யறதுக்கு இது தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். பதிவுள்ளவரா பதிவற்றவரான்னு பார்த்ததுக்கு கூட நம்ம அடுத்த கட்டம் போகணும் டெக்ஸ்ட் செய்யறது. நீ பாருங்க, நம்மளோட ஃபார்ம்ல பாருங்க பிள்ளைங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்ன முதலாவது இதுல ஸ்டார்ட் ஆகுது என்னங்கதா, பதிவுள்ளவரா பதிவற்றவரா என்று கேட்காங்க கேள்வி. அப்ப நம்ம பதிவுள்ளவர் என்ன செய்யணும், நம்ம 183 நாட்கள் இலங்கையில் இருந்திருக்காரான்னு பார்த்ததுக்கு பிறகு அதுக்கு டிக் கொண்டு பண்ணும். டிக் கொண்டு பண்ணி போட்டு தான் என்ன செய்யணும், இல்லாட்டி எஸ் எழுதி போட்டு தான் என்ன செய்யணும், அடுத்த ஆட்டத்துக்கு போகணும். அதுக்காக வேண்டித்தான், வேற ஒண்ணும் இல்லை. நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா படிப்பீங்க, சும்மா தியரியை படிப்பீங்க, ரைட்? ஓகே, வெரி குட். அப்ப 21 நாட்கள். இப்ப பாருங்க, அடுத்த இப்ப 21ஆம் தேதி சிங்கப்பூருக்கு போயிட்டார். போனவர் அப்படியே மே மாதம் முடிய ஜூன் மாதம் வாரார் திருப்பி இலங்கை. ஜூன் மாதம் 4ஆம் தேதி வந்து ஜூன் மாதம் ஃபுல்லா நிக்காரு. ஜூலை மாதம் 30ஆம் தேதி தானே அவர் நாட்டை விட்டு போறார். இப்ப சொல்லுங்க, ஜூன் மாதம் எத்தனை நாட்கள் இலங்கையில் இருந்திருக்க? ஜூன் மாதம் 4ஆம் தேதி நாட்டுக்கு வந்திருக்கார் இலங்கை. ஜூன் மாதம் ஃபுல்லா நாட்டில் இருந்திருக்க. இப்ப எத்தனை நாட்கள் இலங்கையில் இருந்திருக்க? எப்படி பாக்குது? மொத்தம் ஜூன்ல எத்தனை நாட்கள் நினைச்சணும் பிள்ளைகள் கையில எண்ணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். இது எண்ணி எண்ணி இருக்கிறல்ல, நாம முதல் கொப்பியில என்ன செய்யணும், நம்மளோட பேப்பர்ல இதை ஃபுல்லா எழுதி வச்சிரும். எழுதி வச்சதுக்கு பிறகுதான் மத்த விஷயம் என்ன. ஜூன்ல மொத்தம் 30 நாட்கள். மொத்தம் 30 நாட்கள் இருக்கு. ஜூன்ல மொத்தம் 30 நாட்கள். வேற 4ஆம் தேதி வந்திருக்காரு. அப்ப என்ன செய்யணும், ஜூன்ல 30 நாள். இப்ப 4ஆம் தேதியை கழிச்சா என்ன வரும், 26. 26 என்ன செய்யணும், ஒன்றை கூட்டினா என்ன வரும், 27 நாள். நீங்க வேணும்னு சொன்னா கையால எண்ணி பார்க்கலாம். 4ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் எத்தனை நாட்கள் எண்ணி பாருங்க. 4, 5, 6, 7, 8 கையால் எண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்கள் வரும், 27 நாட்கள். 27 நாட்கள். ஓகே, ரைட், முடிச்சு. இப்ப ஜூலை மாதம் எத்தனை நாட்கள் இருந்திருக்காரு? ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும், 30ஆம் தேதி தான் நாட்டை விட்டு போறாரு, வெளியேறாரு. அப்ப 30ஆம் தேதி வரைக்கும் இலங்கையில தான் இருந்திருக்காரு. அப்ப சொல்லுங்க, எத்தனை நாட்கள் ஜூலை மாதம் இருந்திருக்காரு இலங்கை? இது சொல்றது இல்ல, ஒன்று தொடக்கம் 30 எத்தனை நம்பர், 30 நம்பர் தான், வேற ஒண்ணும் இல்லை. 30 நாட்கள் இருந்திருக்காரு. சரி, ஜூலை மாதம் 30ஆம் தேதி அவர் போயிட்டார் நாட்டை விட்டு. எஸ், போய் போட்டு திருப்பி எப்ப வராரு? ஆகஸ்ட் மாதம் நாட்டுக்கு வந்திருக்காரா? சொல்லுங்க பிள்ளைகள், இப்ப கேள்வி, ஆகஸ்ட் மாதம் இலங்கையில இருந்திருக்காரா இல்லையா? என்ன, ஆகஸ்ட் மாதம் இலங்கையில இல்ல, அவர் ஃபுல்லா சிங்கப்பூர்ல இருந்திருக்காரு. திருப்பி எப்போ வராரு?
செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தான் வாராரு. இப்ப 15ஆம் தேதியில இருந்து என்ன செய்றாரு? செப்டம்பர் ஃபுல்லா நிக்காரு, அக்டோபர் ஃபுல்லா நிக்காரு, நவம்பர் மாதம் தான் போறாரு. இப்ப சொல்லுங்க, செப்டம்பர் மாதம் எத்தனை நாட்கள் இலங்கையில் இருந்திருக்க? ஸ்பீச் அவர் ரைட். எப்படி பாக்குறது? செப்டம்பர்ல மொத்தம் 15ஆம் தேதி பாருங்க பிள்ளைகள். செப்டம்பர்ல எத்தனை நாட்கள் மொத்தம்? செப்டம்பர்ல பாருங்க, செப்டம்பர் என்ன? செப்டம்பர்ல என்ன? 30 நாட்கள். 15ஆம் தேதி நாட்டுக்கு வந்துட்டார். அப்ப 15ஆம் தேதி எங்க இருக்காரு? இலங்கையில் இருக்கார். 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. எத்தனை நாட்கள்? 30ல இருந்து 15 கழிச்சீங்க என்ன வரும்? 15 வருமா? ஒன்றை கூட்டினீங்க என்ன வரும் பிள்ளை? 16 நாட்கள் செப்டம்பர் மாதம் இலங்கையில இருந்திருக்க. உன கையில எண்ணி பாருங்க, சந்தேகம் இல்லை. Right. இப்போ அக்டோபர் மாதம் எத்தனை நாட்கள் இலங்கையில் இருந்திருக்க? இதுக்கு சொல்லுங்க. எத்தனை நாட்கள் அக்டோபர் இலங்கையில இருந்திருக்க? 2 பேரும் ஆன்சர் அனுப்பிட்டீங்க. மத்தாக்கள் அர்சான், அத்தீப், இர்ஃபாஜ், பானுஸ்ரீ, மசானி, நிஹால், யோகதர்ஷினி, ருஷைதா, சஹலா, ஜைனப். ம் ரைட், வெரி குட். எத்தனை நாட்கள்? அக்டோபர்ல பாருங்க பிள்ளைகள், மொத்தம் எத்தனை நாட்கள்? 31 நாட்களும் ஃபுல்லா இருந்திருக்காரு இலங்கையில். அவர் போகல, சிங்கப்பூருக்கே போகல. அப்ப என்ன? 31 நாட்கள் இருந்தீங்க. ரைட். நவம்பர் மாதம், நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து எத்தனையாம் தேதி நாட்டுக்கு போறாரு சிங்கப்பூருக்கு? 14ஆம் தேதி தான் சிங்கப்பூருக்கு போறார். அப்ப மொத்தம் எத்தனை நாட்கள் இலங்கையில் இருந்திருக்காரு? 14 நாட்கள் இருந்திருக்காரு. நவம்பர், நவம்பர்ல 14 நாட்கள் இருந்திருக்காரு. சரி. இப்ப நவம்பர் போனவர் எப்ப வாராரு? டிசம்பர் திருப்பி வாராரு. நவம்பர் போய் டிசம்பர் வாராரு. எத்தனையாம் தேதி டிசம்பர் வாராரு? டிசம்பர் 1ஆம் தேதி வாராரு. திருப்பி எத்தனையாம் தேதி போறாரு? டிசம்பர் 22ஆம் தேதி போறாரு. இப்ப சொல்லுங்க, எத்தனை நாட்கள், எத்தனை நாட்கள் டிசம்பர் மாதம் இலங்கையில் இருந்திருக்க? 1ஆம் தேதி வாராரு, 22ஆம் தேதி போறாரு. மொத்தம் எத்தனை நாட்கள்? ஹவு மெனி டேஸ்? ஜனவரி 1ஆம் தேதி 22ஆம் தேதி வரைக்கும் எத்தனை நாட்கள் பிள்ளைகள்? 22 நாட்கள் இருந்திருக்காரு இலங்கையில. இலங்கையில இருந்தனால தான். இப்ப ஜனவரி அவரு இலங்கையில இல்ல, பிப்ரவரி இல்ல, மார்ச் இல்ல. இப்ப கூட்டி பாருங்க, மொத்தம் மொத்தம் எத்தனை நாட்கள் பிள்ளைகள் இலங்கையில இருந்திருக்காரு? எத்தனை நாட்கள் இருந்திருக்காரு இலங்கையில? கூட்டி பாருங்க. எல்லாரும் கூட்டணுமா? எல்லாரும் கூட்டி பாருங்க. கூட்டி பாருங்க. 28 சக 21, 27, 30, 16, 31, 14, 22. அப்ப எத்தனை நாட்கள்? 189 நாட்கள் என்ன செஞ்சிருக்காரு? இலங்கையில இருந்திருக்காரு. 189 நாட்கள். இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், இவர் யார்? பதிவுள்ளவரா, வதிவற்றவரா? இவர் யார்? இவர் யார்? இவர் பதிவுள்ள ஒரு நபர். இவர் பதிவுள்ள ஒரு நபர். அப்ப நாம எங்க டிக் பண்ணோம்? நம்ம ஃபார்ம்ல. நம்ம ஃபார்ம் தெரியும் எல்லாருக்கும். ஃபார்ம் எங்க பிள்ளைகள்? எஸ் போடணும். நீங்க எங்க டிக் பண்ணுவீங்க? பதிவுள்ளவரா, வதிவற்றவரா? பதிவுள்ளவர். இங்கதான் நீங்க டிக் பண்ணுவீங்க. பதிவுள்ளவர் இங்கதான் டிக் பண்ணுவீங்க. பிராக்டிக்கல்ல நம்ம டிக் பண்ணுவோம். பதிவுள்ளவருக்கு நீங்க டிக் பண்ணுங்க. பதிவுள்ளவருக்குரிய ரூல்ஸ் என்ன பிள்ளை? ஒரு பதிவுள்ள நபராக இருந்தால் இலங்கையில உழைக்கிற வருமானத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கு வரி கட்டும். வெளிநாட்டுல உழைக்கிற வருமானத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டும். அவர் சிங்கப்பூர் பிரஜையாக இருந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. சட்டம் ஒன்றுதான். என்ன சட்டம்?
இந்த 23-24 காலப்பகுதிக்கான வருமான வரி அவர் செலுத்தும் போது இலங்கையில உழைச்ச காசு, இலங்கையில 189 நாள் உழைச்சதுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கு வரி செலுத்தணும். ஏனைய மிகுதி நாட்கள் சிங்கப்பூர்ல உழைச்சிருப்பாரா இல்லையா? பலன்ஸ் அவர் சிங்கப்பூர்ல உழைச்ச காசுக்கு என்ன செய்யணும்? அவர் இலங்கை அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டும். பிள்ளைகள் கிளியரா? பிள்ளைகள் இப்ப எல்லாருக்கும் கிளியரா? வதிவிட அந்தஸ்து, வதிவிட அந்தஸ்து கிளியரா? எல்லாருக்கும் கிளியரா? ரைட். ரைட், கிளியர். இப்ப நீங்க நல்லா கவனிங்க. எப்படி கேள்விகள் வந்திருக்குன்னு பார்ப்போம். நீங்க கட்ட இன்னொரு கேள்வி இது நம்ம படிச்சுட்டோம். இப்ப பாருங்க பிள்ளைகள், 2025 ஜனவரி பேப்பர், ஜனவரி பேப்பர்ல பாருங்க, வினா இலக்கம் 1 பகுதி ஏயிலரி என்ன கேட்டிருக்காங்க? 5 புள்ளிகளுக்கான கேள்வி. என்ன? இராமன் ஒரு இலங்கை பிரஜை ஆவார். அவர் 2023 செப்டம்பர் 25 ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காரு. அவருடைய தாயார் மரணம் அடைஞ்சதால 2024 மார்ச் 15 இலங்கைக்கு திரும்பி இருக்காரு. 2024 மார்ச் 25 திருப்பி அவர் என்ன செஞ்சிட்டாரு? திருப்பி அவர் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாரு. உள்நாட்டு இறைவரி திணைக்கள சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய வரி விதிப்பு நோக்கத்துக்காக இராமனின் வதிவிட அந்தஸ்தை விவரிக்குக. இவர் வதிவுள்ளவரா வதிவற்றவரா என்று சொல்லி உங்கள்கிட்ட கேட்டிருக்கான். செய்யலாமா இல்லையா அப்படி? எந்த வரி மதிப்பாண்டுக்குள்ள வருது? நல்லா தகவலை பாருங்க. எந்த வரி மதிப்பாண்டுக்கு வருது? 23-24 வச்சு கேட்காங்க. 20-23-24 ஏப்ரல்ல இருந்து மார்ச் மட்டுக்கும் எழுதும். எழுதி போட்டு என்ன செய்யணும்? எழுதி போட்டு இலங்கையில எந்த மாதம் இவர் வந்திருக்காரு, எந்தெந்த நாட்கள் இருந்திருக்காரு. 25 ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காரு. அப்ப ஆஸ்திரேலியாவுக்கு போகும் வரைக்கும் எங்க இருந்திருப்பார்? அவர் இலங்கையில இருந்திருப்பார். அப்ப இலங்கையில இருந்த நாட்கள் எத்தனை என்று என்ன செய்யணும்? நாம கண்டுபிடிக்கணும். ரைட். இதை நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன் இந்த கேள்வியை. எனக்கு இவர் வதிவுள்ளவரா வதிவற்றவரான்னு சொல்லி நாட்கள் எண்ணிக்கையோட நீங்க என்ன செய்யுங்க? விடை எழுதி ஒரு தரம் என்ன செய்யுங்க? குரூப்ல ஷேர் பண்ணு. சரிதானே? சரியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம். ஒரு தரம் என்ன செய்யுங்க பிள்ளைகள்? ட்ரை பண்ணுங்க. இதற்குரிய விடையை நீங்க என்ன செய்யலாம்? செஞ்சு அனுப்புங்க. இது எத்தனை புள்ளிக்கு வந்திருக்கு பிள்ளைகள்? 5 புள்ளிகளுக்கு வந்திருக்கு. அப்ப நாம என்ன செஞ்சிட்டோம்? இந்த கிளாஸ்ல 5 புள்ளிகளுக்கு படித்து விட்டோம். இல்லைங்களா? நம்ம ஒன்றும் படிக்கல, என்ன மாதிரி தான் இருக்குமான என்ன? நம்ம எது படிச்சிருக்கோம்? 5 மார்க்ஸுக்கு படிச்சிருக்கோம். இப்படித்தான் நாம என்ன செய்ய போறோம்? அடுத்தது 25 மார்க்ஸ்லயும் கொஞ்சம் 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 என்ன செய்ய போறோம்? படிச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? ரிசர்ச் எடுக்கிறதுக்கு என்ன செய்ய போறோம்? நாம தயாராக போறோம். சரிதானே? எல்லாருக்கும் கிளியரா? ரைட். ஆகவே ஆகவே இதோட பிள்ளைகள் நான் கிளாஸை முடிச்சு கொள்றேன். உங்களுக்கு குரூப்ல நான் ஷேர் பண்றேன். அந்த கேள்வியை நீங்க என்ன செய்யுங்க? கட்டாயம் விடையை செஞ்சு அனுப்புங்க. சரிதானே? ரைட். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஜெருஷா. ரைட். ஓகே, தேங்க்யூ அதீப். ரைட். ஓகே, குட் நைட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கிளாஸ் என்ன செய்யும்? சந்திப்போம். ரைட். தேங்க்யூ ராஜபிரியா. தேங்க்யூ யோகதர்ஷினி. வெல்கம் வெல்கம்.